சொல்லுங்க சார். வணக்கம் சார். ஆ சார் நான் மார்ச் பேட்ச் 24 பேட்ச் சரவணன் சார் பேட்ச் தான் சார். ம். ஆமா எத்தன சார். நீங்க எத்தன வருஷமா மார்க்கெட்ல இருக்கீங்க? எதுவும் ட்ரேடு எதுவும் எடுக்கீங்களா எப்படி? ஆமா சார். நான் ட்ரேட் எடுத்துட்டு இருக்கேன் சார். நான் ஒரு 2 வருஷமா இருக்கேன் சார் மார்க்கெட்ல. நான் மார்க்கெட் ஓகே. ப்ரொஃபைல் வச்சு தான் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன் சார். ஓ! நல்லா அப்ப நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. மார்க்கெட் ப்ரொஃபைல் நீங்க ஏற்கனவே யூஸ் பண்ணதுனால உங்களுக்கு இது கான்டெஸ்ட் ரேட்டிங்ல கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகே சார். ஓகே. நீங்க அதான் சார் கொஞ்சம் நான் கொஞ்சம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுமா? அந்த மார்க்கெட் ப்ரொஃபைல் ஏன்னா நீங்க 2 வருஷமா யூஸ் பண்ணீங்கன்னு சொல்லுதீங்க. அந்த இல்ல சார் 2 எக்ஸ்பீரியன்ஸ். வருஷம் இல்ல. இப்பதான் சார் ரீசென்ட்டா தான். இப்ப நான் சரவணன் சார் கிளாஸ் முடிஞ்ச பிறகு தான் நான் மார்க்கெட் ஓ! ப்ரொஃபைல் யூஸ் பண்ணிட்டு சரி. இருக்கேன். அந்த ஓகே. என்ட்ரி எனக்கு கரெக்ட்டான என்ட்ரியா இருக்கு சார். ஆ. ட்ரேட் எடுக்கலாமா? எடுக்கக்கூடாதா? ஸோ அதுதான் ஒரு அட்வான்டேஜஸ் அதான். ஆமா சார். ஆமா சார். ஏன்னா பிரைஸ் அத மீறி ஆக்ஷன். ரைட். ஏன்னா சொல்லுங்க சார். சரவணா சார் ஏற்கனவே சொல்லுங்க. பிரைஸ் ஆக்ஷன் உங்களுக்கு சொல்லும் ட்ரேட் எடுன்னு. ஆனா நீங்க மார்க்கெட் ப்ரொஃபைல்ல வர பட்சத்துல உங்களுக்கு கிளியர் வியூ கிடைக்கும். ட்ரேட் எடுக்கணுமா ஆமா சார். எடுக்கண்டாமான்னு. ஆமா சார். ஆமா. அந்த ஒரு அட்வான்டேஜஸ் தெரியும். ஸோ அதனால என்ன தெரியும் நம்மளுக்கு ப்ராஃபிட் எடுக்கோமோ எடுக்கலையோ அட்லீஸ்ட் நம்ம கேபிட்டல நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிருவோம் இதுல. புரொடெக்ட் பண்ணிக்கலாம் சார். ஆமா சார். கண்டிப்பா. நான் இப்போ ஒரு 15 டேஸா எடுத்து அத தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் ம். சில டைம்ல ட்ரேட் அவாய்ட் ஆகுது. ஸோ அப்படி நம்ம ம். அவாய்ட் ஆகுற டைம்ல ட்ரேட் எடுத்தாலும் நல்லா மாட்டிக்கிறோம்னு தெரியுது சார். நான் 2 டைம் 3 டைம் நல்லா லாஸ் பண்ணேன். ஓகே. ஸோ ஓகே. அப்ப கொஞ்சம் நான் இப்ப லேர்னிங்ல தான் சார் இருக்கேன். மார்க்கெட் ப்ரொஃபைல் ஆ எடுத்துட்டு இருக்கேன். நல்லா தான் சார் இருக்கு. இந்த மார்க்கெட் ப்ரொஃபைல் விட்டுறாதீங்க சார். கன்டினியூஸா இத வச்சு கண்டிப்பா சார். கண்டிப்பா. ஆமா. ஏன்னா நெறைய பேர் பார்த்துருக்கீங்க. ஒரு 1 மாசம் 2 மாசம் யூஸ் பண்ணுவாங்க. எந்த ஒரு இதாலும் அதுக்கப்புறம் பிரேக் எடுத்துருவாங்க. ஆமா அதனால சார். இத ஆமா. மட்டும் பிரேக் பண்ணாம ரெகுலரா யூஸ் பண்ணுங்க சார். ஆமா. கண்டிப்பா சார். கண்டிப்பா. தேங்க் யூ சார். தேங்க் யூ சார். தேங்க் யூ சார். நட்ராஜ் சார். வணக்கம் சார். என் பேர் நடராஜன். நான் ம். மார்க்கெட்டுக்கு ரொம்ப புதுசு. ஒரு 6 மந்த் தான் ஆகுது. ம். இன்னும் ட்ரேடிங்லாம் அந்த அளவு பண்ணல. 1 ஆர் 2 ட்ரேட்ஸ் தான் பண்ணியிருக்கிறேன். சார் பிரச்சனையே இல்ல சார். நீங்க தான் சரியான ஆளு சார். ஆ நீங்க ஃப்ரெஷ்ஷா இருக்கவங்க ஈஸியா கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனா கரெக்ட்டான இடத்துல நீங்க கரெக்ட்டா வந்திருக்கீங்க. ஓகே சார். ஆனா சரவணன் சார் கிளாஸ்ல நாங்க அட்டெண்ட் பண்ணதுல எங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் ஷேர்ல எப்படி ஒரு ஃபியூச்சர்ல போயிட்டு ஷேர் வாங்குறது அதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாவே இருக்கு. ஸோ அந்த ம். கான்செப்டை நம்ம அப்ளை பண்ணும்போது ஒரு ஒரு தெளிவான ஒரு புரிதல் கிடைக்குது. ஆனா அதே இதை நம்ம இந்த ஒரு ஆப்ஷன்ல பண்ணும்போது பேங்க் நிஃப்டில பண்ணும்போது ம். நம்ம நினைக்கிறது மாதிரி போக மாட்டேது. ரிவர்ஸ் ஆகுது. ரொம்ப கஷ்டமா இருக்கு அது ட்ரேட் பண்றதுக்கே அதுல. ம். ஃபர்தரா தினேஷ் சாரோட இந்த கிளாஸ்ல நம்ம பார்க்கும்போது ஆப்ஷனை பத்தி நிறைய லேர்ன் பண்ணலாமா? சொல்லி தருவாங்களா? எப்படி அப்ளை பண்றது மார்க்கெட் ஃப்ளோன்றது? சார் இது தினேஷ் சார் உங்களுக்கு கன்சல்ட் பண்ணுவாங்க சார். ஓகே சார் இதை பத்தி நானும் ஒன்று சொல்றேன் சார். என் பேர் நாதன். ஓகே இங்க உங்களுக்கு மட்டும் சார் இன்னைக்கு ஜாயின் பண்ணியிருக்கவங்களுக்கு எல்லாரும் ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி தான். சரியான இடத்துக்கு வந்திருக்கிறீங்க. வாழ்க்கையில சிலருக்கு தான் சில நேரத்தில் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். ஸோ நீங்கள் சரியான இடத்துக்கு வந்துருக்கிறீங்க. அது உங்களுடைய ஒரு பொன்னான வாய்ப்பு தான் சொல்லணும். இந்த வாய்ப்பை சரியாக நம்ம பயன்படுத்திட்டு போனோம்னா நிச்சயமாக இதுவரைக்கும் நம்மளுடைய ட்ரேடிங் லைஃப் எப்படியா இருந்தாலும் இருக்கட்டும், போனதெல்லாம் போகட்டும், இதன் பிறகு சரியான ஒரு வெற்றிகரமான ஒரு ட்ரேடிங் லைஃப் நமக்கு ஸ்டார்ட் ஆகிடும். ப்ராப்பராக லேர்ன் பண்ணணும். அதன் பிறகு வி கேன் ஸ்டார்ட் த ரியல் ட்ரேடிங். ஓகே சார். இந்த கிளாஸ் எல்லாத்தையும் கண்டினியூஸாக அட்டன் பண்ணுங்க சார். நிச்சயமாக உங்களுக்கு புரிஞ்சிடும். நீங்கள் உங்கள் மேலே உங்களுக்கு கான்ஃபிடன்ட் வந்துடும். அதுக்கு தினேஷ் சார் மிகச்சிறந்த ஒரு வழிகாட்டி. அவங்க துணைவியாரும் அதுக்கு எப்பவுமே துணையாக இருப்பாங்க. எந்த டவுட்ஸ் இருந்தாலும் கிளாரிஃபை பண்ணிக்கிறதுக்கு. ஓகே. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யாரும் தயவுசெய்து மிஸ் பண்ணிட வேண்டாம். ஏன்னா யார் ரெஃபர் பண்ணி நீங்கள் வந்தீங்களோ தெரியல எனக்கு. பட் என்ன சரியான இடத்துக்கு வந்திருக்கிறீங்க. யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். தேங்க்யூ. வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார்.
அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் சார். குட் மார்னிங் வணக்கம் ஆல். சார். மார்னிங் ஆல். வணக்கம் சந்திரசேகருங்க. வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். ஸோ வணக்கம் சார். பிகினிங் செஷன், ஸோ இன்ட்ரோடக்ஷன் பண்ணுவீங்கன்னு சொல்லி அமைதியாக இருந்தோம். ஸோ நிறைய பேர் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கல. ஸோ அடுத்த வாட்டி வாய்ப்பு கிடைக்கும் போது இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அண்ட் மோர் இம்பார்ட்டன்ஸ், ஐ வாண்ட் டு நோ how many members are interested in Tamil and how many members are interested in English before start this session. வித்யாசாகர் தமிழ் சார். Okay. சார் புகழேந்தி தமிழ் சார். Okay. சார் தமிழ். Tamil. Okay. சார் ஆனந்தகுமார் தமிழ் சார். தமிழ். Okay. தமிழ். Okay. சார் கல்கி தமிழ். Okay. சத்யராஜ் சார் தமிழ். Okay. ஆனந்தகுமார் தமிழ் சார். Okay. Okay. நிவாஸ் தமிழ் சார். Okay. சார் தமிழ் சார். Okay. சார் தமிழ் சார். முகிலன் தமிழ் சார். Tamil. Okay. 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 சார் முகிலன் தமிழ் சார். Okay, Mugilan Mogan. Okay. So how many members are interested in English? Because while I'm comparing, while I'm coming to important point, maybe I will make in English also. So, but I need to know about the person who willing he in English and in this group, so that I give some importance during the session. Okay, Pranab. Okay, Pranab. Zubair. Okay, so Zubair and Pranab, right? Okay, fine. So maybe Pranab is not an issue, so he can able to understand. Okay, so more than 98% of members are willing in Tamil. Okay. Okay, Zubair, thanks. See, trading language கிடையாதுங்க நம்ம சார்ட் தான். Okay, fine. Yes, Sarma sir, hand raise பண்ணிருக்கீங்க. Any points to? நோ சார், நோ சார், நோ சார். Thank you. நோ சார், you can proceed sir. Thank you, thank you. ஓகே, ஸோ எல்லாரும் ஒரு வில்லிங்கோடு இந்த செஷன் வந்திருக்கீங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் 1 hour கான்சென்ட்ரேஷனாக இருங்க. உங்கள் டவுட்ஸை கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணிட்டு நம்ம இந்த செஷனை கண்டினியூ பண்ணுறதுக்கு ஃபர்தராக கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ லாஸ்ட் வீக் செஷனில் வந்து நான் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து ஐ ஸ்போக்கன் அபவுட் introduction of market profile and the importance of market profile, how market profile helps to the trader. இதெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம் அந்த செஷனில். ஸோ நான் ஸ்டாப்பாக போயிருக்கோம் அந்த செஷன். ஸோ மோஸ்ட்லி சேலஞ்சிங் பாயிண்ட்ஸில் என்ன, எப்படி ஓவர் கம் பண்ணுறது, ஒரு ட்ரேடர் வந்து எப்படி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், இதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஓகேங்க. ஸோ இன்னையோட செஷனில் வந்து வில் மோஸ்ட் give importance to context, that's called trade preparation. Okay, so we're going to give importance for trade preparation. So before start the session, I want to know, anybody in this group doesn't know about market profile? Anybody in this group doesn't know about market profile? தெரியாது சார். ஷர்மா சார் தெரியாதுங்களா? ஓகே, ஃபைன். ஓகே, வேற? நான் ஃபர்ஸ்ட் ஒரு 15 minutes அவங்களுக்கு அந்த 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 சப்ஜெக்ட் கொஞ்சம் கவர் பண்ணிட்டு நம்ம உள்ள போயிட்டோம்னா ஈஸியா இருக்கும். அதுக்காக தான் கேட்குறேன். மேக்ஸிமம் மெம்பர்ஸ் எல்லாருக்கும் மார்க்கெட் ப்ரொஃபைல் என்னன்னு தெரியும், பேசிக்ஸ்லாம் தெரியும். கரெக்டுங்களா? ஓகே.
So let me start with the introduction about the market profile. So எப்படி நம்ம வந்து நார்மல் ஒரு கேண்டில் ஸ்டிக் சார்ட், ஒரு லைன் சார்ட் அண்ட் ஒரு அதர் இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணி பார்க்குறோம் மார்க்கெட்டை ரீட் பண்ணுற டூல். ஸோ வி ஆர் யூசிங் லாட் ஆஃப் டூல்ஸ் டு ரீட் த மார்க்கெட். ஸோ சிமிலர்லி மார்க்கெட் ப்ரொஃபைல் ஆல்சோ ஒன் ஆஃப் த டூல் to understand the market and read the markets. But why we are giving more importance to the market profile? Because in our regular charts, we always seeing the what's the market uptrend or downtrend, some momentum. So these are the main points we are covering in the நார்மல் சார்ட்ஸ். மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்ல போதா, டவுன் ட்ரெண்ட்ல போதா, ஒரு மொமெண்டம்ல இருக்கா. ஸோ இந்த மாதிரியான திங்ஸ் நம்ம பார்த்துட்டே இருப்போம். யூஸ் பண்ணி ஒரு மூவிங் ஆவரேஜோ இல்லை ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர், அதர்வைஸ் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன். ஸோ இந்த மாதிரியான பாயிண்ட்ஸ் பார்த்துட்டு நம்ம மோஸ்ட்லி வந்து நம்ம ஸ்டாப் லாஸ், என்ட்ரி, டார்கெட் இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற டூலாக தான் நம்ம அதை யூஸ் பண்ணியிருப்போம். கரெக்டுங்களா? ஸோ ஸ்டாப் லாஸ், என்ட்ரி, டார்கெட்டுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுப்போம். பட் இங்கே மார்க்கெட் ப்ரொஃபைல் நமக்கு என்ன, ஓகே முனிராஜ் சார், மார்க்கெட் ப்ரொஃபைல் நமக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் பண்ணுது அப்படின்னா, ஹியர் வி அண்டர்ஸ்டாண்டிங் தி ட்ரேடர்ஸ் பிஹேவியர் அண்ட் ஸ்ட்ரென்த். இங்க மார்க்கெட் ப்ரொஃபைல்ல நம்ம பார்க்கறது வந்து ஆக்ஷன் ப்ராசஸ். ஆக்ஷன் ப்ராசஸ் ஓகேங்களா? இந்த நார்மல் சார்ட்ஸ்ல நம்ம பார்க்கறது பிரைஸ் ஆக்ஷன். ஸோ இங்க பிரைஸ் வந்து மூவ் ஆகுது அப்படிதான் நம்ம பார்ப்போமே தவிர, இந்த மார்க்கெட் ப்ரொஃபைல் சார்ட்ல நம்ம என்ன இம்பார்ட்டன்ஸ் நமக்கு இருக்கு அப்படின்னா, ஆக்ஷன் ப்ராசஸை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றோம். is helping to understand the auction process. அப்போ இந்த ஆக்ஷன் ப்ராசஸ் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது, இப்போ ஆக்ஷன் ப்ராசஸ்ல நம்ம என்ன பண்ணுவோம்? இப்போ வந்து சர்மா சார் இருக்காங்க, சர்மா சார், அப்புறம் வந்து இன்னும் ஒரு சில நேம் மோகன் இருக்காங்க, மோகன் அண்ட் சந்திரசேகர் சார். இப்போ 3 பேர் நம்ம எக்ஸாம்பிளா எடுத்துக்கிறேன். இப்போ இங்க 3 பேருடைய வியூமே ஒரே மாதிரி இருக்குமா? கரெக்டா ஒரு கொஸ்டின். ஸோ ஒரு ஸ்கிரிப்ட் எடுக்கிறாங்க, நிஃப்டியோட ஸ்கிரிப்ட் எடுக்கிறாங்க, இல்ல பேங்க் நிஃப்டியோட ஸ்கிரிப்ட் எடுக்கிறாங்க, இல்ல கோல்டோட ஸ்கிரிப்ட் எடுக்கிறாங்க. எனி ஸ்கிரிப்ட் எடுக்கும்போது அதுல இருக்கக்கூடிய அந்த பிரைஸ் வந்து இருக்கக்கூடிய ஓப்பன் பிரைஸை இந்த 3 பேருமே அக்செப்ட் பண்ணுவாங்களா? இது இன்ட்ராக்டிங் செஷன், ஸோ கொஞ்சம் இன்ட்ராக்டிவாவே இருக்கலாம். ஃபீல் ஃப்ரீ. ஓகேங்களா? உங்களில் ஒருவன் தான் நானும். சரிங்களா? பண்ண மாட்டாங்க சார். ஓகேங்களா? ஒபினியன் டிஃபரண்டா இருக்கு. நான் ஒண்ணா இருக்கணும் அவசியம் இல்லை. ஓகே, அக்செப்ட் பண்ண மாட்டாங்க சார். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரேட் எதிர்பார்ப்பாங்க. ஆமா, அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இப்போ சர்மா சார் வந்து கொஞ்சம் டிஸ்கவுண்ட் ரேட் எதிர்பார்ப்பாரு. ஓகேங்களா? மோகன் சார் பாத்தீங்கன்னா ஓகே, ஓப்பன் பிரைஸே இன்னைக்கு மார்க்கெட் இருந்தா கூட ஃபர்தரா அவ்வளவு என்ட்ரி ஆவேன் அப்படின்னு எக்ஸெப்ட் பண்ணுவாரு. சேகர் சாருக்கு வந்து மேபி ஒரு நீடு இருக்கலாம். இன்னைக்கு என்ன ரேட்டா இருந்தாலும் இந்த இதுல வந்து பண்ணி இதை வாங்கி தான் ஆகணும் அப்படின்னு ஒரு நீடு இருக்கலாம், ஒரு கம்பல்ஷன் இருக்கும். ஸோ 3 பேருக்குமே வேற வேற அக்செப்டன்ஸ் பாயிண்ட் இருக்கு. புரியுதுங்களா? இததான் மார்க்கெட் ப்ரொஃபைல் நமக்கு கொடுக்குது. இதுதான் மார்க்கெட் ப்ரொஃபைல் நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஹெல்ப் பண்ணுது. அது எப்படி என்னன்னு சொல்லிட்டு கேட்டீங்க அப்படின்னா, அதை நீங்க பிராக்டிஸ்ல தான் உங்களுக்கு அது வரும். ஓகேங்களா? ஒரு பிகினரா பார்க்கும்போது புரியாது. பை பிராக்டிஸரா நீங்க வந்து ரெகுலரா பார்க்கும்போது தான் அதோட புரியும். புரியுதுங்களா? ஸோ இந்த ஆக்ஷன் ப்ராசஸா இது வந்து கன்வெர்ட் ஆகுறதுனால தான் இப்போ டே பை டே பாத்தீங்கன்னா இந்த மார்க்கெட் ப்ரொஃபைல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் ட்ரேட் பண்ணணும்ன்ற அந்த அவேர்னஸ் வந்து கிரியேட் ஆயிட்டே இருக்கு. அதுல பிளஸும் இருக்கு, மைனஸும் இருக்கு. ஓகேங்களா? மார்க்கெட் ப்ரொஃபைலால ஒரு பெனிஃபிட் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த மார்க்கெட் ப்ரொஃபைல சரியா படிக்காம இல்ல கரெக்டான ஆள்கிட்ட படிக்காம வேஸ்ட் பண்றதும் இருக்கு. இதை யூஸ் பண்ணி
மார்க்கெட்டிங் பண்றது நடக்குது. இந்த சாஃப்ட்வேர்ஸ் இதெல்லாம் ஒரு பக்கம், சரிங்களா? ஸோ எனிவே நம்ம என்ன பண்ணணும், இதோட கோர் என்னன்னு தான் பார்க்கணும். இந்த மார்க்கெட் ப்ரொஃபைலோட கோர் என்ன? இந்த மார்க்கெட் ப்ரொஃபைலோட கோரை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி மார்க்கெட் ப்ரொஃபைல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நம்ம ப்ராப்பரா ட்ரேட் பண்ணணும். அதுதான், அதனால தான் நம்ம என்ன சொல்றோம், திஸ் இஸ் த கிராஃபிக்கல் டூல். திஸ் இஸ் த கிராஃபிக்கல் டூல் is mainly understand the auction process, how the traders behaving, how the traders strength are. ஒரு நாள் மார்க்கெட் ஓப்பன் ஆகுது, எல்லா இண்டிகேட்டரும் என்ன பண்ணுது, நமக்கு மார்க்கெட் வந்து இன்னைக்கு செட்டப் வந்து டவுன்ல காமிக்குது. ஆனா மார்க்கெட் ஓப்பன் ஆகி ஓப்பன் ஈக்குவல் டு லோ கொடுத்துட்டு மேல ஓடுது. இதுக்கான ரீசன் கேட்டா யாராலையும் சொல்ல முடியல. ஏன் சொல்ல முடியல? அது போயிடுச்சுங்க பிரைஸ் தான் சொல்றாங்க எனக்கு தெரிஞ்சு. கரெக்ட்டுங்களா? எஸ் சார். இல்லைன்னா ஓப்பன் ஈக்குவல் டு லோ, ஓப்பன் ஈக்குவல் டு ஹை, இது மாதிரி தான் சொல்லிட்டு போங்க. அதுக்கு பிஹைண்ட் ப்ராசஸ் என்ன இருக்கு, அதுதான் இங்க முக்கியம். அப்ப அந்த பிஹைண்ட் ப்ராசஸ் என்ன அப்படின்னா, திஸ் இஸ் யூ ஹேவ் டு திங்க் லைக் எ ஆக்ஷன் ப்ராசஸ் அண்ட் ஆல்சோ த மார்க்கெட் ப்ரொஃபைல் ஹெல்ப் டு அண்டர்ஸ்டாண்ட் தி டூ-வே ஆக்ஷன் ப்ராசஸ். டூ-வே ஆக்ஷன் ப்ராசஸ். பிரைஸ் இங்க ஓப்பன் ஆகுது அப்படின்னா இங்க மெஜாரிட்டி பீப்புள் வந்து அக்செப்ட் கொடுத்தாங்கன்னா அன்னைக்கு என்ன ஆகும், உங்களுக்கு ஓப்பன் டிரைவ் நடக்கும். மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் வந்து ஓப்பன் டிரைவ் அப்சைட் நடக்கும். மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் வந்து ரிஜெக்ஷன் கொடுத்துட்டாங்க அந்த பிரைஸ் அப்படின்னா என்ன நடக்கும், சேம் ஓப்பன் டிக்கெட் லோ நடக்கும், ஓப்பன் டிரைவ் டவுன் சைட் நடக்கும். புரிஞ்சுச்சுங்களா? நம்ம ஆக்ஷன் ப்ராசஸ் வந்து ஒன் வே கிடையாது. இப்போ வந்து ஒரு டெண்டர் ஓப்பன் ஆகுது, டெண்டர் ஓப்பன் ஆகிற பிரைஸ் வந்து இட்ஸ் 100 rupees அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த 100ல இருந்து 100, 200, 300, 400, 500, 1000 இப்படி ஆக்ஷன் ப்ராசஸ் போகும். ஆனா நம்ம மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இங்க நீங்க 1000ல மார்க்கெட் ஓபன் பண்ணீங்கன்னா இது அக்செப்ட் பண்ணாதான் 2000 போகும். அப்படி அக்செப்ட் பண்ணனா அது என்ன ஆயிடும், உங்களுக்கு 200க்கு வந்துடும். ஸோ இந்த ஆக்ஷன் ப்ராசஸ்ல இந்த டூ-வே ஆக்ஷன் தான் வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ இந்த டூ-வே ஆக்ஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு எனக்கு ஒரு பெஸ்ட் டூல் வேணும். அந்த டூல் வந்து என்னது, திஸ் இஸ் கால் டிஸ்ட்ரிபியூஷன் கர்வ். ஸோ மார்க்கெட் ப்ரொஃபைல் கர்வ் என்னது, இது கோர் என்னது, டிஸ்ட்ரிபியூஷன் கர்வ். பிரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ நீங்க மார்க்கெட் ப்ரொஃபைலா பார்க்காதீங்க. மார்க்கெட் ப்ரொஃபைல்னா அதுக்கு பேர் வச்சிருக்காங்க, அவ்வளவுதான். தட் இஸ் த டிஸ்ட்ரிபியூஷன். ஒரு டேவோட டிஸ்ட்ரிபியூஷன் ப்ரொஃபைல தான் அது கொடுக்குது. இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ப்ரொஃபைல ஓகேங்களா, நீங்க எந்த டூல் வச்சாலும் டெவலப் பண்ணிக்கலாம். நார்மல் கேண்டில் ஸ்டிக் வச்சா நீங்க மைண்ட்ல டெவலப் பண்ணிக்கலாம், லைன் சார்ட் வச்சும் டெவலப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு சார்ட்ல இந்த டிஸ்ட்ரிபியூஷன் கர்வை உங்களுக்கு பார்க்க தெரியணும், தெரிஞ்சா போதும், அதான் சார்ட். இப்போ ஒரு லைன் சார்ட் இருக்கு வச்சுக்கோங்க. இந்த லைன் சார்ட்ல உங்களுக்கு எப்படி இருக்கும், மார்க்கெட் போகும், இப்படி வரும், இப்படி இங்க போவோம், திரும்ப இப்படி போவோம், திரும்ப இப்படி வரும். இப்ப நீங்க சொல்லுங்க, இப்போ எந்த இடத்துல நமக்கு மெஜாரிட்டியான பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சிச்சா? கரெக்ட்டுங்களா? எஸ் சார். அவ்வளவுதாங்க. அதுதாங்க இங்க மார்க்கெட் ப்ரொஃபைல நமக்கு டூலா வருது. இந்த டிஸ்ட்ரிபியூஷன் கர்வா நம்ம கொண்டு வரோம். ஒரு கேண்டில் ஸ்டிக் எடுக்கிறீங்க, இப்ப இந்த கேண்டில் ஸ்டிக் இருக்கு. இந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ல உங்களுக்கு மெஜாரிட்டியான பாப்புலேஷன் எங்க இருக்கிறாங்க பாருங்க, இந்த இடத்துல இருக்கிறாங்க. கரெக்ட்டுங்களா? மெஜாரிட்டியான பாப்புலேஷன் எங்க இருக்கிறாங்க, இந்த இடத்துல இருக்கிறாங்க. தெரியுதுங்களா? இதே இன்ஃபர்மேஷன் தான் நம்ம என்ன பண்றோம், மார்க்கெட் ப்ரொஃபைல்ல ஒரு ப்ரொஃபைலா பில்ட் பண்ணி எங்க மெஜாரிட்டியான பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்கிறாங்க அப்படின்ற அந்த பாயிண்ட்டை கண்டுபிடிக்கிறோம். கிளியருங்களா? பட் ஏன் மார்க்கெட் ப்ரொஃபைல் டூலுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தா மோர் கிளாரிட்டியா இருக்கு, அவ்வளவுதான்.
இப்போ ஒரு எக்ஸ்பர்டைஸ் ட்ரேடர் வந்து நான் வந்து மோஸ்ட் ஆஃப் டைம் வந்து பொசிஷன் ட்ரேடர் தான், என்கிட்ட சிஸ்டம் மோஸ்ட் ஆஃப் டைம் இல்லாதப்போ நான் கேண்டில் ஸ்டிக்கை வச்சே தான் நான் வந்து மார்க்கெட் ப்ரொஃபைல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவேன். ஸோ கேண்டில் ஸ்டிக்கை பார்க்கும் போதே எனக்கு ப்ரொஃபைல் ஓகே இதான் ப்ரொஃபைல் இப்படிதான் இருக்கு அப்படின்னு தெரியும். அதை வச்சு நான் ட்ரேட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். நான் போயிட்டு மார்க்கெட் ப்ரொஃபைல் சார்ட் எல்லாம் தேடிட்டு இருக்க மாட்டேன். பிகாஸ் who understand this particular distribution process can easily understand the market with any type of charts. கிளியருங்களா? பட் ஏன் மார்க்கெட் ப்ரொஃபைல் சார்ட் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் இதையும் தாண்டி அப்படின்னா we need more informations. இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டுமே எனக்கு பத்தாது. ஒரு மெஜாரிட்டி பார்ட்டிசிபென்ட்ஸ் மட்டும் தான் இருக்கிறாங்களா அப்படின்ற அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டுமே எனக்கு பத்தாது. அதையும் தாண்டி அதிகமான இன்ஃபர்மேஷன்ஸ் எனக்கு தேவைப்படுது. அதனாலதான் நான் மார்க்கெட் ப்ரொஃபைல அக்செப்ட் பண்றேன். புரிஞ்சுச்சிங்களா? எதனால மார்க்கெட் ப்ரொஃபைல் லேர்ன் பண்ணணும்ன்றது? ஓகே. சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா இந்த பேசிக்கா இருக்கக்கூடிய இந்த டிஸ்ட்ரிபியூஷன் கர்வ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அப்போ உங்களுக்கு அவுட்லைன் வந்துடும். இந்த அவுட்லைன் வந்த பிறகு அதுக்கப்புறமா மார்க்கெட் ப்ரொஃபைல் உள்ள போயிட்டு மார்க்கெட் ப்ரொஃபைல்குள்ள இருக்கக்கூடிய ரெஃபரன்ஸை நம்ம என்ன பண்ணணும்? அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஆரம்பிக்கணும். நம்ம இங்க பெல்காவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாம நேரா மார்க்கெட் ப்ரொஃபைலோட ரெஃபரன்ஸ்ல போயிட்டு நம்ம டச் பண்ணோம்னா உங்களுக்கு மார்க்கெட் ப்ரொஃபைல் புரியாது. புரியுதுங்களா? அப்ப எப்படி இந்த பெல்காவில் வந்து நமக்கு வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்ப இந்த இடத்துல என்ன ஆகுது? மேஜர் பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்கிறாங்க. ஸோ தட் மீன்ஸ் பையர் அண்ட் செல்லர், மோஸ்ட் பார்ட்டிசிபென்ட்ஸ் ஆர் அவைலபிள் இன் திஸ் பர்டிகுலர் பிரைஸ் ஜோன். அது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெரி லெஸ் பார்ட்டிசிபென்ட்ஸ் தான் இருக்காங்க. அவங்களும் யாரு? தே ஆர் செல்லர்ஸ். செல்லர்ஸ் இங்க இன்ட்ரெஸ்டா இருக்காங்க. அப்போ சிமிலர்லி இந்த பிளேஸ்ல பார்க்கும்போது யாரு லீஸ்ட் பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்கிறாங்க, அவங்களும் யாரு? பையர்ஸ் தான் இருக்கிறாங்க. அப்படின்ற அந்த பேசிக்கான ஒரு புரிதலை நம்ம என்ன பண்ணோம் இங்க டிஸ்ட்ரிபியூஷன் கர்வ்ல நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம மைண்டை ஃபிக்ஸ் பண்ணி நமக்கு ஓகே பண்ணிக்கணும். இப்ப எல்லாரும் ஓகே ஆயிட்டீங்களா இந்த பாயிண்ட்ல? டிஸ்ட்ரிபியூஷன் கர்வ்ல எஸ் சார். எஸ் சார். எஸ் சார். அப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண பிறகு நீங்க மார்க்கெட் ப்ரொஃபைல்ல இருக்கக்கூடிய டீப் லேர்னிங்க்கு போகணும். ஓகேங்களா? டீப் லேர்னிங்க்கு போகணும். அந்த டீப் லேர்னிங் போறதுன்றது ஒரு பிராக்டிஸ் ப்ராசஸ். எப்படி சொல்றது அப்படின்னா, ஒரு லா ஃபார்ம்ல ஒரு ஜூனியர் அட்வொகேட் ஜாயின் பண்ண உடனே அவங்க வந்து சீனியர் அட்வொகேட் ஆக முடியாதுல்ல. அவங்க எவ்வளவு கேஸை பிராக்டிஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நம்ம என்ன பண்ண வேரியஸ் ஸ்கிரிப்ட், வேரியஸ் ப்ரொஃபைல் நம்ம டீப் அனலைஸ் பண்ணி 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 நம்ம பிராக்டிஸ் பண்ணாதான் வரும். சிமிலர்லி டாக்டர், ஒரு இன்ஜினியர், எனி ப்ரொஃபஷனல்ஸ் அவங்க பிராக்டிஸ் பண்ணாதான் இல்லை எக்ஸ்பர்ட் ஆக முடியும். அப்போ அவங்க பிராக்டிஸ் என்ன சார்? டெய்லி ஒரு அந்த ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாருக்கும் சிம்பிளா தெரிஞ்ச ஒரு டிரைவிங் ஸ்கில் சொல்றேன். டிரைவிங் ஸ்கூலுக்கு மட்டும் போயிட்டு லைசன்ஸ் மட்டும் வாங்கி வச்சுட்டு அவங்களால ஒரு லாங் ஜேர்னி போக முடியுமா? சொல்லுங்க. போக முடியாது. முதல்ல வண்டி எடுத்து பார்க்கிங் கூட பண்ண முடியாது. கரெக்ட்டுங்களா? எங்கேயோ போய் முட்ட வேண்டியதான். அப்போ பிராக்டிஸ் இஸ் நீட்ல. பிராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். அப்ப இங்க மார்க்கெட் ப்ரொஃபைல்ல உங்களுக்கு எதனால நிறைய பேர் வில்லிங்கா லேர்ன் பண்ணி வராங்க, ஆனா பெர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் வந்து ஸ்டே பண்றது நமக்கு ரெடியூஸ் ஆகுதுன்னு அப்படின்னா அவங்க அந்த பிராக்டிஸை மிஸ் பண்றாங்க. வருவாங்க, அந்த 10 days லேர்ன் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் போயிடுவாங்க, அதுக்கப்புறம் எல்லாம் மறந்துடும், அதுக்கப்புறம் திரும்ப பழைய மாதிரி கேண்டில் ஸ்டிக்கு, லைன் சார்ட்டு, இண்டிகேட்டர்னு போயிடுவாங்க. ஏன்னா அவங்க பிராக்டிஸ் பண்றதுக்கு என்ன பண்ண மாட்டாங்க, இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன தேவைப்படுது? ஒரு ஸ்டாப் லாஸ், என்ட்ரி, டார்கெட். அந்த 3 பாயிண்ட் தான் அவங்களுக்கு என்ன பண்ணுது தேவைப்படுதே தவிர அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுன்ற அந்த ப்ரையாரிட்டி அவங்க கிட்ட இல்லை. அதனாலதான் அவங்க மார்க்கெட் ப்ரொஃபைல கண்டினியூ பண்ணல.
அப்போ யாரெல்லாம் மார்க்கெட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தாங்க மார்க்கெட் ப்ரொஃபைல் ஹெல்ப் ஆகும். எனக்கு மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் தேவை கிடையாதுங்க. எனக்கு ஜஸ்ட் வரணும், ஒரு என்ட்ரியை போடணும், ஒரு ஸ்டாப் லாஸ் வைக்கணும், டார்கெட் எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மார்க்கெட் ப்ரொஃபைல் சரிப்பட்டு வராது. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஆன்சர். எனக்கு மார்க்கெட்டோட இன்சைட்ஸ் எனக்கு தெரியணும், மார்க்கெட்டை நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், ஐ வாண்ட் டு நோ மார்க்கெட்டோட பொட்டென்ஷியல். இந்த பக்கம் போறாங்க, மார்க்கெட்டு 2000 பாயிண்ட்ஸ் மேல போறாங்க, திரும்ப வராங்க 2000 பாயிண்ட்ஸ் கீழே வராங்க, திரும்ப 2000 பாயிண்ட்ஸ் மேல போறாங்க, 2000 பாயிண்ட்ஸ் கீழே வராங்க. இதுதானே சார் நடந்துட்டு இருக்கு லாஸ்ட் 1 மாசம் 2 மாசமா. இதுல 2000 பாயிண்ட்ஸ் மேல போறது எல்லாரும் குரூப் மீட்டிங் போட்டு பேசுறோம், திரும்ப கீழே வர்றது குரூப் மீட்டிங் போட்டு பேசுறோம். யாராவது இந்த 2000 பாயிண்ட்ஸை எப்படி கேப்சர் பண்றதுன்னு பேசியிருக்கோமா சொல்லுங்க? ஹவு டு கேப்சர் தீஸ் 2000 பாயிண்ட்ஸ் சொல்லி. அப்ப இங்க ட்ரேட் பிளானுக்கு நம்ம என்ன பண்றதுல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்ல. ஒன்லி இன்னைக்கு ஓபன் ஆகும், இங்க இருக்கும், இதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த 20 பாயிண்ட்ஸ் மட்டும் எனக்கு கிடைக்கணும், இல்ல 10 பாயிண்ட்ஸ் எனக்கு கிடைக்கணும், 10 அவ்வளவுதான். நம்ம ஏம் வந்து ரொம்ப ஸ்மாலா இருக்குங்க. அப்ப அந்த ஸ்மால் ஏமா இருக்கவங்களுக்கும் இந்த மார்க்கெட் ப்ரொஃபைல் தேவைப்படாது. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஆன்சர் வேண்டாம். இந்த பிக் ஏம், நான் ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடரா ஆகணும், மார்க்கெட்டை நான் பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், ஐ வுட் பி த நம்பர் 1 ட்ரேடரா வரணும் அப்படின்றவங்களுக்கு தான் இந்த மார்க்கெட் ப்ரொஃபைல் வந்து கை கொடுக்கும். அவங்க தான் என்ன பண்ணுவாங்க, மார்க்கெட் ப்ரொஃபைலை பிராக்டிஸ் பண்ணுவாங்க, இதுல இருக்கக்கூடிய இன்சைட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. டெய்லி அவங்களுடைய டெய்லி ரொட்டீன்ல டெய்லி ஒரு 2 ஹவர் பிராக்டிஸ்ன்னு வைப்பாங்க. அப்படி டே பை டே அவங்க கொண்டு வந்து அவங்க அந்த லெவல் ரீச் பண்ண பிறகு மார்க்கெட் வந்து அவங்க கைக்குள்ள வரோங்க. இது எத்தனை பேர் உணர்ந்திருக்கீங்கன்னு தெரியாது. மார்க்கெட் அவங்க கைக்குள்ள வரும், அவங்களுக்கு தெரியும் எந்த இடத்துல நான் ட்ரேட் எடுக்கணும் எடுக்கக்கூடாது, எந்த ட்ரேட் பிளான் நான் பண்ணணும் பண்ணக்கூடாது, எந்த மாதிரி ட்ரேட் செட்டப் நான் பண்ணணும், என் மணி மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்கணும்ன்ற அந்த கிளாரிட்டி வந்து இங்க மார்க்கெட் ப்ரொஃபைல்ல இருந்து அவங்களுக்கு வெளியில ஆன்சர்ஸ் கிடைக்கும். அதை கொண்டு போய் அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க ஆப்ஷன் ட்ரேடரா இருந்தாங்கன்னா அவங்க ஆப்ஷன்ல ஃபிட் பண்ணுவாங்க, அவங்க ஈக்விட்டி ட்ரேடரா இருந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, அவங்க ஈக்விட்டியில ஃபிட் பண்ணுவாங்க, அவங்க வந்து ஒரு ஃபியூச்சர் ட்ரேடரா இருந்தா என்ன பண்ணுவாங்க, அவங்க ஃபியூச்சர் ட்ரேடர்ல அதுல ஃபிட் பண்ணுவாங்க, ஹெட்ஜ்ல ஃபிட் பண்ணுவாங்க, மணி மேனேஜ்மெண்ட், ரிஸ்க் கவரேஜ், அந்த லெவல்ஸ் பர்ஃபெக்டா வச்சு போயிட்டே இருப்பாங்க. அவங்க எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க, அவங்க கேபிட்டலை முதல்ல ப்ரொடெக்ட் பண்றதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஏன்னா மார்க்கெட்ல முக்கியமான விஷயமே என்னன்னா கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்றதுதான். எக்ஸாம்பிள், அழகா காலையில 9:15 மணில இருந்து 8:15 மணில இருந்து 11:15 மணில இருந்து உக்காந்து 1:15 மணி வரைக்கும் கூட வெயிட் பண்ணுவாங்க மக்கள். வெயிட் பண்ணி பர்ஃபெக்டா ஒரு ட்ரேட் செட்டப் போடுவாங்க. இது என்ட்ரி, இது ஸ்டாப் லாஸ், இது டார்கெட் அப்படின்னு அழகா போடுவாங்க. அப்படி போற மாதிரி போயிட்டு திரும்பி வரா மாதிரி வந்துட்டு இங்க ஸ்டாப் லாஸை கிளியரா க்ளோஸ் பண்ணி திரும்ப இங்க போயிடும். இங்க என்ன ஆயிடும், அவங்க மணி எஸ்எல்க்கு போயிடும். உடனே லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. இனி எஸ்எல் முடிஞ்சு போச்சுப்பா, நான் டிசிப்ளின் ட்ரேடர், நீ ஸ்டாப் லாஸ் அடிச்சிச்சு, இதோ நான் ட்ரேட் பண்ண மாட்டேன். இதே மாதிரி டெய்லி போயிட்டே இருக்கும். டிசிப்ளின் ட்ரேடர் டிசிப்ளின் ட்ரேடர் டிசிப்ளின் ட்ரேடர் சொல்லிக்க வேண்டியதான். அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன மிஸ் பண்றோம், மார்க்கெட்டோட அண்டர்ஸ்டாண்டிங் மிஸ் பண்றோம். இந்த இடத்துல வந்து டெஸ்ட் பண்ணிட்டு போகும் அப்படின்ற அந்த புரிதல் நமக்கு கிடையாது. இல்ல இந்த இடத்துல இருந்து டெஸ்ட் பண்ணிட்டு மார்க்கெட் அப்சைட் போகுதா இல்ல ஃபர்தரா கண்டினியூ ஆகுமான்றது அந்த கன்ஃபர்மேஷன் பாக்குறதுக்கு நமக்கு புரிதல் கிடையாது. அவசரப்படுறோம். நிதானமா நமக்கு அதுக்கான அண்டர்ஸ்டாண்டிங் ஏன் வரல? பிகாஸ் we are not practiced, we are missed the subject. கிரிக்கெட் பாக்குறோம் டிவில, நம்பர் 1 பேட்ஸ்மேன் வராரு, ஒரு 50 ரன் அடிக்கிறாரு, அடுத்த பேட்ஸ்மேன் வராரு, அடுத்த ரன் அடிக்கிறாரு, இப்படியே மார்க்கெட் போயிட்டே இருக்கு. கரெக்டுங்களா? இப்படியே வந்து மேட்ச் போயிட்டே இருக்கு. நம்ம கிட்டே ஒரு பேட் பால் கொடுத்துட்டு அமுச்சு விட்டா போய் விளையாட முடியுமா சொல்லுங்க? நம்ம தான் டெய்லி மேட்ச் பாக்குறோம், ஒரு டோர்னமெண்ட் கூட விடுறது இல்லையா? அப்ப நம்ம போய் விளையாடிடலாமா சொல்லுங்க? முடியுமா? முடியாது. அப்ப எப்படிங்க இங்க மட்டும் எதிர்பார்க்கறீங்க? அது மாதிரி ஒரு ட்ரைனர் கிட்ட போறீங்க, ஒரு 10 days கிளாஸ் அட்டன் பண்றீங்க, முடிஞ்சிருது,
அதுக்கப்புறம் கண்டினியூஸ் லேர்னிங்கான ப்ராசஸே நம்ம எதுவும் பார்க்கறது கிடையாது, அதை ட்ரை பண்றது கிடையாது, இல்லை எடுத்த இந்த டூலையும் டீப் அண்டர்ஸ்டாண்டும் பண்றது கிடையாது. ஆனா எப்படி எனக்கு வந்து இங்க செஞ்சுரி அடிக்கணும் மட்டும் நீங்க நினைக்கிறீங்க? எப்படி நினைக்கலாம் சொல்லுங்க? நமக்கு என்ன உரிமை இருக்குது இந்த 100% நம்ம கேட்கறதுக்கு? சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இந்த மார்க்கெட் ப்ரொஃபைல் ட்ரேடர்ஸ்க்கு முக்கியமான பாயிண்ட் என்ன தேவைப்படுது? அவங்களுக்கு இந்த இன்ஸ்டன்டா கிடைக்கணும்னா கிடைக்காதுங்க. இந்த இன்ஸ்டன்டா வந்து நான் 10 டேஸ்ல வந்துட்டேன், எனக்கு அப்புறம் இந்த ப்ரொஃபைல் பிடிச்சி வச்சு நான் எனக்கு அப்படியே அக்செப்ட் பண்ணுவோம். அவங்களுக்கும் இந்த மார்க்கெட் ப்ரொஃபைல் கரெக்டான டூல் கிடையாது. கிளியருங்களா? புரிஞ்சுங்களா? ஆனா இந்த ஸ்டேஜ் எல்லாம் தாண்டி பர்ஃபெக்டா அவங்க மட்டும் மார்க்கெட் ப்ரொஃபைல்ல, அதே டைம்ல இது மார்க்கெட் ப்ரொஃபைல் இந்த மார்க்கெட் ப்ரொஃபைல் லேர்ன் பண்ணவங்க சொல்லுங்க, உங்களுக்கு மார்க்கெட் ப்ரொஃபைல் லேர்னிங்க்கு டைம் அதிகமா எடுத்ததா இல்ல கஷ்டப்பட்டீங்களா? சொல்லுங்க. உங்களுக்கு ஒரே கன்ஃபியூஷனா இருந்துச்சா இல்ல டைம் அதிகமா எடுத்துச்சா? ஆனஸ்டா சொல்லுங்க. டைம் தான் எடுத்துச்சு, உங்களை கன்ஃபியூஸ் பண்ணிருக்காது. ஸ்டெப் பை ஸ்டெப்பா உள்ள கொண்டு போவோம், கை பிடிச்சி கொண்டு போவோம். முதல்ல மார்க்கெட் அவுட்லைன் காமிக்கும், அதுக்கப்புறம் அதுக்குள்ள இருக்கிற இன்னர் லேயர் போகும், தென் அதோடைய கோர் சப்ஜெக்ட் வந்துடும், அப்புறம் மார்க்கெட் நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங் கிரியேட் ஆகும். இது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். மைண்ட் ப்ராசஸ், தாட் ப்ராசஸ் சேஞ்ச் ஆகணும் நமக்கு. இதை இங்க நம்ம ஏமாறல அதுகிட்ட, அதுக்கு டைம் கேட்குது நம்ம கிட்ட. நீங்க வெயிட் பண்ணி லேர்ன் பண்ணுங்க, ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணுங்க, டிசிப்ளினா பிராக்டிஸ் பண்ணுங்க, கரெக்டான மென்டாரை சூஸ் பண்ணி பிராக்டிஸ் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு அங்க மார்க்கெட்டோட அண்டர்ஸ்டாண்டிங், அந்த ட்ரேடர்ஸோட பிஹேவியர் உங்களுக்கு கிடைச்ச உடனே ஆக்சஸ், மார்க்கெட்ல இருக்கக்கூடிய ஆக்ஷன் ப்ராசஸ் உடைய ஸ்ட்ரென்த் உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகுது. அப்ப நீங்க நம்ம எதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறோம்? நம்ம எதுக்கெல்லாம் இங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறோம் சொல்லுங்க? பிராக்டிஸ் பண்றதுனால மார்க்கெட்டோட அண்டர்ஸ்டாண்டிங், ட்ரேடர்ஸ் பிஹேவியர், அப்புறம் ஆக்ஷன் ஸ்ட்ரென்த். இதை புரிஞ்சுக்கிறோம். இதை புரிஞ்ச உடனே உங்களுக்கு எந்தெந்த லெவல்லாம் ஆக்ஷன் வந்து ஸ்ட்ரென்த்தா இருக்கும், எந்தெந்த லெவல்ல ட்ரேடர்ஸோட பிஹேவியர் எப்படி இருக்கும் அப்படின்ற அந்த ரெஃபரன்ஸை நம்ம எடுக்க ஆரம்பிக்கிறோம். திஸ் இஸ் கால்ட் மார்க்கெட் ஜெனரேட்டட் இன்ஃபர்மேஷன். அப்போ ஃபர்ஸ்ட் மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்ட் பண்றோம், அப்புறம் ட்ரேடர்ஸோட பிஹேவியரை புரிஞ்சுக்கிறோம், தென் ஆக்ஷனோட ஸ்ட்ரென்த்தை நம்ம எங்க வருதுன்னு தெரிஞ்சுக்கிறோம், அப்புறம் எந்தெந்த இடத்துலலாம் ஆக்ஷன் ஸ்ட்ரென்த் வந்து பைக்கு பர்ஃபெக்டா இருக்கும், எந்தெந்த ரெஃபரன்ஸ்ல வந்து ஆக்ஷன்ஸ் வந்து செல்லிங்க்கு ஸ்ட்ரென்த்தா இருக்கும், இந்த இடத்துல ட்ரேடர்ஸோட பிஹேவியர் எப்படி இருக்கும், இந்த இடத்துல ட்ரேடர்ஸோட பிஹேவியர் கொஞ்சம் சைட்வேஸா இருக்கும், இந்த இடத்துல ட்ரேடர்ஸோட பிஹேவியர் டெஃபினட்டா என்ன இருக்கும், ஒரு குயிக் ரேலியா இருக்கும். இப்படின்ற அந்த அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம கொண்டு வந்து அந்த ரெஃபரன்ஸோட ஏரியாஸை நம்ம என்ன பண்றோம், மார்க்கெட் ஜெனரேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ், அந்த கான்செப்ட்ல நம்ம என்ன பண்றோம், கான்டெக்ஸ்டா கிரியேட் பண்றோம். கான்டெக்ஸ்டா கிரியேட் பண்றோம். அப்புறம் இந்த கான்டெக்ஸ்ட் இப்போ ப்ரொஃபைல் ட்ரேடருக்கு யாருக்கு ஹெல்ப்பா இருக்குன்றத புரிஞ்சுக்கணும். இந்த கான்டெக்ஸ்ட் இன்னைக்கு இன்ட்ராடேக்கு ஹெல்ப்பா இருக்குமா, இல்ல ஸ்விங் ட்ரேட் பண்றவங்களுக்கு ஹெல்ப்பா இருக்குமா, இல்ல ஷார்ட் டைம் ட்ரேட் பண்றவங்களுக்கு ஹெல்ப்பா இருக்குமா? மார்க்கெட் எல்லா நாளும் எல்லாருக்குமே ஹெல்ப் பண்றாது. ஒரு நாள் இன்ட்ராடேக்கு சாதகமா இருக்கும், ஒரு நாள் ஸ்விங் ட்ரேடுக்கு சாதகமா இருக்கும், ஒரு சில டைம்ல ஷார்ட் டைம் ட்ரேடர்ஸா இருக்கும். உங்களுக்கு வந்து மொமெண்டம் ஸ்டார்ட் ஆயிடும், ஆனா என்ன ஆயிடும், உங்களுக்கு டெஸ்டினேஷன் போறதுக்கு 2 days ஆகும். அப்ப அந்த 2 days நமக்கு என்ன வெயிட் பண்றதுக்கு பொறுமை இல்லை. அப்ப இதுவும் என்னது, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் ஆப்பர்ச்சுனிட்டி தான். மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சு, எல்லாமே வந்துச்சு, ஆனா இந்த 2 days நம்ம ட்ரேட் ஹோல்ட் பண்றதுக்கான நமக்கு அந்த நிதானம் இல்ல, அதுக்குண்டான ட்ரேட் பிளான நம்ம கிட்ட இல்ல. கிளியருங்களா? சம்டைம்ஸ் மார்க்கெட் பிரேக் அவுட் ஸ்டார்ட் ஆயிடும், அந்த டெஸ்டினேஷன் போய் ரீச் பண்றதுக்கு மேபி 1 week ஆகும். அந்த ஸ்விங் ட்ரேட் எடுக்கிறதுக்கான பொறுமையா நம்ம கிட்ட இருக்காது. அதுக்கான அப்போ மார்க்கெட்ல நீங்க எப்படி கேட்குறீங்க அப்படின்னா, டெய்லி நான் போய் மார்க்கெட்ல உக்காந்தோன்னே எனக்கு இன்ட்ராடேல என்ட்ரி வந்துடணும்,
அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஆனா மார்க்கெட் அப்படி டிசைன் பண்ணலீங்களே. ஒரு நாள் உங்களுக்கு பி ப்ரொஃபைல் வருது, ஒரு நாள் உங்களுக்கு பி ப்ரொஃபைல் வருது, ஒரு நாள் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ப்ரொஃபைல் வருது, ஒரு நாள் ட்ரிபிள் டிஸ்ட்ரிபியூஷன் ப்ரொஃபைல் வருது, ஒரு நாள் டி ப்ரொஃபைல் வருது, ஒரு நாள் வந்து கியூ ப்ரொஃபைல் வருது, ஒரு நாள் டி ப்ரொஃபைல் வருது. மார்க்கெட் ஒரே மாதிரி உங்களுக்கு கொடுக்கலையே. அப்ப நீங்க மட்டும் எப்படி ஒரே மாதிரி ட்ரேட் பிளான் கேட்கலாம்? இது யோசிச்சிருக்கீங்களா? அப்ப இது இந்த இதுல இருந்து நமக்கு என்ன கிடைக்குது? இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்குது. மேபி மார்க்கெட் இஸ் ரெடி ஃபார் ஸ்விங் ட்ரேட். இஸ் மார்க்கெட் இஸ் ரெடி ஃபார் ஒரு ஷார்ட் டர்ம் இன்வென்டரி. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு வரணும். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம மார்க்கெட்டை நம்ம அப்ரோச் பண்ணோம்னா டெஃபினட்டா நமக்கு சக்சஸ் கிடைக்காது. டைரக்டா நீங்க எழுதிக்கலாம், சக்சஸ் கிடைக்காது, அவ்வளவுதான். இன்ட்ராடேல மாறி மாறி ஸ்டாப் லாஸ், என்ட்ரி, டார்கெட் சுத்தி சுத்தி வந்துட்டே இருப்போம். 1:2 ரேஷியோ வச்சுட்டே இருப்போம். இப்படிதான் ஓடிட்டு இருக்குமே தவிர நம்மளால ப்ராப்பரா மார்க்கெட்டோட நம்மளால அலைன் பண்ண முடியாது. நம்ம மார்க்கெட்டோட அலைன் ஆகணும். மார்க்கெட்டோட நம்ம அலைன் ஆனாதான் நம்ம என்ன பண்ண முடியும்? மார்க்கெட் கூட ஜேர்னி பண்ண முடியும். நம்ம மார்க்கெட் கூடவே ஜேர்னி பண்ணாதான் மார்க்கெட்டோட பொட்டன்ஷியல், அப்சைடு போற பொட்டன்ஷியல் எடுக்க முடியும், திரும்ப டவுன் சைடு வந்து அந்த பொட்டன்ஷியல் எடுக்க முடியும். நம்ம தான் அவங்க கூடவே இல்லையா, மார்க்கெட் கூடவே இல்லாம மார்க்கெட் இந்த ஓரம் உட்காந்துருக்கு, நம்ம என்ன பண்ணிருக்கோம்? பிடிக்காத ஃபேமிலி கிட்ட போய் உட்காந்துருக்காம தனியா ஒரு சேர் போட்டு இங்க உட்காந்துருக்கோம். அப்புறம் எப்படி அண்டர்ஸ்டாண்டிங் வரீங்க? அவன் பாய் சொல்லிட்டு போயிட்டே இருப்பான், நம்ம ஹாய் சொல்லிட்டு உட்காந்துருக்கோம். இப்போ மார்க்கெட்டோட நம்ம என்ன பண்ணோம்? அலைன் பண்ணோம். அப்ப மார்க்கெட்டோட நம்மள அலைன் பண்ற ஒர்க் என்ன பண்ணுது? மார்க்கெட் ப்ரொஃபைல் நமக்கு கொடுக்குது. ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் தி மார்க்கெட், ட்ரேடர்ஸ் பிஹேவியர், ஆக்ஷன் ஸ்ட்ரென்த் அண்ட் ரெஃபரன்ஸ் மார்க்கெட் ஜெனரேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ், இது எல்லாத்தையும் வச்சு நம்ம மார்க்கெட் இப்ப என்ன பண்ண போகுது? இன்ட்ராடேக்கு மட்டும் தான் இன்னைக்கு சப்போர்ட் பண்ண போதா? ஸ்விங் ட்ரேடுக்கு மட்டும் தான் சப்போர்ட் பண்ண போதா? ஷார்ட் டைம் ட்ரேட் என்ன பண்ணும்? அந்த டெய்லி ஆக்ஷன் ஃபெசிலிட்டேஷன்ஸ் நம்ம நோட் பண்ணணும். அந்த பர்டிகுலர் டே உடைய மார்க்கெட்டோடைய ஃபெசிலிட்டேஷன் எப்படி இருக்கு, மார்க்கெட்டோடைய ஃபெசிலிட்டேஷன் என்ன நடக்குது. அப்ப அந்த ஃபெசிலிட்டேஷனை நம்ம என்ன பண்றோம்? அண்டர்ஸ்டாண்ட் பண்றோம். அந்த ஃபெசிலிட்டேஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இந்த பர்டிகுலர் டேல என்ன ட்ரிகர் ஆயிருக்கு, இன்ட்ராடேக்கு ட்ரிகர் ஆயிருக்கா, அந்த ஸ்விங்குக்கு ட்ரிகர் ஆயிருக்கா, ஷார்ட் டைம் ட்ரிகர் ஆயிருக்கான்றது அந்த பர்டிகுலர் டேவோட ஃபெசிலிட்டேஷன்ல நம்ம என்ன பண்றது? நமக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. அந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்ச உடனே அந்த பர்டிகுலர் ட்ரேட் செட்டப்பை நம்ம என்ன பண்ணுவோம்? டிப்ளாய் பண்ணும். அந்த பர்டிகுலர் ட்ரேட் செட்டப்பை நம்ம டிப்ளாய் பண்ண பிறகு அதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும்? நம்ம ட்ரேட் மானிட்டரிங் ஒர்க் பண்ணணும். அகைன் என்ன வேலை பார்க்க போறோம்? இதே ரொட்டேஷன் தான் பண்ண போறோம். நெக்ஸ்ட் டே மார்க்கெட் பிஹேவியர் எப்படி இருக்கு, அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா? ஆக்ஷன் ஸ்ட்ரென்த் உங்களுக்கு கிளியரா இருக்கா? ஸ்ட்ரென்த் உங்களுக்கு ஆக்ஷன் ஸ்ட்ரென்த் வந்து லோ கான்ஃபிடென்ஸா இருக்கா, ஹை கான்ஃபிடென்ஸா இருக்கா, இல்ல சூப்பர் கான்ஃபிடென்ஸா இருக்கா, எப்படி இருக்கு? எதனால் இந்த லெவல்ல இருந்து ஆக்ஷன் வந்து ஃபர்தரா அப்சைடுக்கு ஆக்ஷன் ட்ரிகர் ஆகணுமே, ஏன் ஆகல? அப்ப இந்த ஃபேர் பிரைஸை மார்க்கெட் அக்செப்ட் பண்ணலையா? அப்ப இந்த ஃபேர் பிரைஸ் அக்செப்ட் பண்ணலன்னா நெக்ஸ்ட் எந்த ஃபேர் பிரைஸ்ல வந்துட்டு அவங்க ஃபர்தரா மூவ் பண்ணுவாங்க இல்ல பண்ண மாட்டாங்க? இந்த மாதிரியான புரிதல் நமக்கு தேவைப்படும். அது புரிதல் வராம நம்மளால என்ன பண்ண முடியாது? நம்ம எடுத்த ட்ரேடை மானிட்டர் பண்ண முடியாது, நம்ம ஹோல்ட் பண்ண முடியாது. So that's why I am recommending to option traders மார்க்கெட் ப்ரொஃபைல நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. அப்போதான் நீங்க ஆப்ஷன் ட்ரேடிங்ல பெஸ்டா வர முடியும். உங்க பொசிஷன்ஸை அப்போதான் நீங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பர்ஃபெக்டா பண்ண முடியும். இந்த குரூப்ல ஆப்ஷன்ஸ் ஸ்ட்ராட்டஜி வச்சு ட்ரேட் பண்றவங்க மார்க்கெட் ப்ரொஃபைல லேர்ன் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்ல எப்படி இருந்துச்சு, மார்க்கெட் ப்ரொஃபைல ஓரளவுக்கு நீங்க லேர்ன் பண்ண பிறகு உங்க அட்ஜஸ்ட்மெண்ட் ப்ராசஸ் எப்படி இருக்கு, யாராவது யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க ஷேர் பண்ணலாம் உங்களோட பாயிண்ட். எங்க உங்களோட ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜில அட்ஜஸ்ட்மெண்ட் ப்ராசஸ் பண்ணும்போது
மார்க்கெட் ப்ரொஃபைல் லேர்ன் பண்ண பிறகு உங்களுக்கு எப்படி அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது, அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது? யாராவது விருப்பப்பட்டா ஷேர் பண்ணலாம். யாரும் இல்லையா ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் பண்றவங்க? எனிபடி ஹியர்? இந்த குரூப்ல யாரும் இல்ல? Yeah, I'm there. Yes. Yes, Dharma, please. No, sir. I just joined in, so I just thought to have attendance. Okay, okay. Very good. Welcome, sir. Welcome to session. So, யாரும் யூஸ் பண்றது இல்லையா ஆப்ஷன் அட்ஜஸ்ட்மென்ட் மார்க்கெட் ப்ரொஃபைல? லஞ்ச் டைம் ஆயிடுச்சா? ஆப்ஷன் பையிங் தான் அதிகம் சார். நான் கேட்கறது இல்ல, நான் கேட்ட கொஸ்டின் உங்களுக்கு புரியுதுங்களா? ஓகே, கொஸ்டின் கொஞ்சம் கிளியராவே கேட்கறேன். இப்போ நீங்க ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் போடுவீங்க கரெக்ட்ங்களா? மேபி ஒரு ஸ்டாடிலோ இல்ல ஒரு ஸ்ட்ராங்கிலோ இந்த மாதிரி பேசிக் இல்ல வேற ஏதாவது ஒரு பெஸ்டான ஒரு ஸ்ட்ராட்டஜிஸை நீங்க பண்ணி யூஸ் பண்ணுவீங்க. அந்த மாதிரி அதிகமாக பண்ண ஒன்லி பையிங் சார். பையிங். ஓகே. ஸோ வேற யார் யூஸ் பண்றீங்க குரூப்ல? ஸோ ஆப்ஷன் செல்லரே இல்லையா நம்ம குரூப்ல? சூப்பருங்க. ஓகே, எல்லாரும் பையரா தான் இருக்கீங்க. ஓகே, ஃபைன். ஸோ எப்படி உங்களுக்கு மார்க்கெட்ல இந்த ஆப்ஷன் ஸ்ட்ரென்த் ப்ராசஸ் பண்ணி பையர்ஸ் யூஸ் பண்றீங்களோ அதே மாதிரி ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி பண்றவங்க இந்த பர்டிகுலர் ப்ராசஸ்ல இருக்கக்கூடிய அட்ஜஸ்ட்மெண்ட் ப்ராசஸ்க்கும் என்ன பண்ணுவாங்க? ட்ரேட் மானிட்டரிங்ல அவங்க ப்ராப்பரா மார்க்கெட் ப்ரொஃபைலோடைய லெவல்ஸை ரெஃபர் பண்ணி கொண்டு போவாங்க. புரியுதுங்களா? அப்ப இந்த இடத்துல அவங்களுக்கு என்ன ஹெல்ப்பா இருக்கு பாருங்க. அவங்க கேபிட்டல் என்ன ப்ரொடெக்ட் ஆகுதுங்களா? கேபிட்டல் ப்ரொடெக்ட் ஆகுதுங்களா? எஸ் சார். இந்த ப்ராசஸ்க்கு மார்க்கெட் ப்ரொஃபைல் ஆல்சோ ஹெல்பிங் அஸ். ஓகேங்களா? அப்போ இன்னும் நிறைய நீங்க ஜேர்னி பண்ண வேண்டியது இருக்கு மார்க்கெட்ல. ரொம்ப எட்ஜ்ல தான் இருக்கீங்க. ஓகே, so we have to practice more in the market. Oh, अरे मला काय माहिती? मला माहित नाही. Okay. Then how this process is helping us? The market profile நம்மளோட process நமக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுதுன்னு போது मिरची वाला मिरची दवा. So Sagar, can you put your mute please, Sagar? My apologies. அப்போ மார்க்கெட் ப்ரொஃபைல்ல நீங்க நினைக்கிற மாதிரி அந்த இன்ட்ராடே செட்டப்புக்கு மட்டும் கிரியேட் பண்ணது கிடையாது மார்க்கெட். ஒரு இன்வெஸ்டர்ஸ் இங்க மார்க்கெட் வந்து நீங்க டே ப்ரொஃபைல் மட்டும் மார்க்கெட் ப்ரொஃபைல் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாது. இட்ஸ் நாட் ஒன்லி ஃபார் டே ப்ரொஃபைல். We can see weekly profile, monthly profile, quarterly profile, and yearly profile. இதெல்லாம் இன்ட்ராடேக்காக யூஸ் பண்ண போறோம். ஸோ அவங்க என்ன பண்ணாங்க? மார்க்கெட்டை மேக்ரோ ஸ்ட்ரக்சர்ல பார்ப்பாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி இந்த பி ப்ரொஃபைல் இதுக்குள்ள மார்க்கெட் அடைக்கிற முடியாது. மார்க்கெட் ப்ரொஃபைல அதோட லெவல் வேற. ஓகேங்களா? ஸோ தே கேன் யூஸ் வீக்லி ப்ரொஃபைல், மந்த்லி ப்ரொஃபைல், குவார்டர்லி ப்ரொஃபைல், இயர்லி ப்ரொஃபைல். மார்க்கெட்டோட பொட்டென்ஷியல் என்ன, அந்த பர்டிகுலர் ஸ்கிரிப்டோட பொட்டென்ஷியல் எங்க இருக்கு, வேர் த வீக் பாயிண்ட், இது எல்லாமே மேக்ரோ ஸ்ட்ரக்சர்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. அந்த ப்ரொஃபைல் என்டையர் ப்ரொஃபைல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. ஆனால் ஷார்ட் டேர்ம் ரெஃபரன்சஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கு ஸ்விங் ட்ரேடுக்கு, அதில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டேட்டஸ் கோட்டை ஃபாலோ பண்ணுவாங்க. காம்போசிட் ப்ரொஃபைலை ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த ஈச் அண்ட் எவ்ரி காம்போசிட் ப்ரொஃபைல மார்க்கெட் அக்செப்டன்ஸ் கொடுத்துருக்கா, ரிஜெக்ஷன் கொடுத்துருக்கான்றதை ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ தே ஹேவ் சம் ப்ராசஸ் ஃப்ளோ இருக்கு. அந்த ப்ராசஸ் ஃப்ளோ பிரகாரம் அவங்க மார்க்கெட்டை டீப் அனலைஸ் பண்ணி ஆஸ் எ இன்வெஸ்டரா அவங்க யூட்டிலைஸ் பண்ண முடியும். புரியுதுங்களா? ட்ரேடராகவும் யூட்டிலைஸ் பண்ண முடியும், பொசிஷன் ட்ரேடராகவும் யூஸ் பண்ண முடியும்.
இப்போ மார்க்கெட் ப்ரொஃபைல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த பெனிஃபிட்ஸ் என்னன்னா, ஒரே ப்ராசஸை ரிப்பீட் பண்ணும்போது we will get மல்டிபிள் பெனிஃபிட்ஸ். ஒரே ப்ராசஸை ப்ராப்பரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா போதும், we will get multiple benefits. Okay, so we can able to understand the market in macro structure as well as micro structure and also intraday ல வரக்கூடிய small auction strength-யும் நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ அப்போ மார்க்கெட் ப்ரொஃபைலை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண பிறகு ரியல் டைம்ல நமக்கு லாட் ஆஃப் அப்சர்வேஷன் கிடைக்குது. அதெல்லாம் இப்போ நம்ம எக்ஸாம்பிளோட பார்ப்போம். ரியல் டைம்ல நமக்கு அப்சர்வேஷன்ஸ் கிடைக்குது. அந்த ரியல் டைம்ல கிடைக்கிற அப்சர்வேஷன் வச்சுட்டு எக்ஸிஸ்டிங்கா இருக்கக்கூடிய ட்ரேட் பிளானை நம்மளால ப்ராப்பரா மேனேஜ் பண்ண முடியும். இல்லை நியூ ட்ரேடை நம்ம எக்ஸிகியூஷன் பண்ண முடியும் வித் ப்ராப்பர் மார்க்கெட் கான்டெக்ஸ்ட். வித் ப்ராப்பர் மார்க்கெட் கான்டெக்ஸ்ட்ல நம்ம என்ன பண்ணுவோம், கிளியரா நம்மள ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணி ப்ராப்பரா மானிட்டர் பண்ண முடியும். ஸோ எக்ஸிகியூஷன் மானிட்டர் ஹெல்ப் என்ன, நமக்கு அந்த ட்ரேடை நம்ம மேனேஜ் பண்றோம் வித் ப்ராப்பர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். எங்க நமக்கு ப்ராப்பரா மார்க்கெட்ல ஹெட்ஜ் பண்ணணும், எந்த இடத்துல நான் வந்து எக்ஸிட் கொடுக்கணும், என்னோட ரிஸ்க் அண்ட் ரிவார்டை எப்படி நான் ப்ராப்பர் ரெஃபர் பண்ணுன்ற அந்த ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங். இட்ஸ் நாட் லைக் லெவல்ஸ் மாதிரி இல்லை, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட நம்ம என்ன பண்ண முடியும், ப்ரீ பிளான்டா கிரியேட் பண்ணிட்டு அந்த பிளான் பிரகாரம் நம்ம எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அப்போ மார்க்கெட் ப்ரொஃபைல நீங்க எதனால டீப்பா லேர்ன் பண்ணணும், பண்ண என்னென்ன பெனிஃபிட் வரும் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன பாயிண்ட் ஆஃப் வியூல தான் நான் உங்களுக்கு இப்ப ஷேர் பண்றேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து வெரி பேசிக்கான டெர்மினாலஜிஸ் தான். நீங்க இப்போ ரீசெண்டா லேர்ன் பண்ணிருப்பீங்க. பேசிக் டெர்மினாலஜிஸ் வந்து நம்ம கான்டெக்ஸ்ட் லேர்ன் பண்றோம். இதுல முக்கியமா நீங்க யூஸ் பண்றது ரெஸ்பான்சிவ் ஆக்ஷன் அண்ட் இனிஷியேட்டிவ் ஆக்ஷன். ஸோ உங்க எல்லாருக்கும் ரெஸ்பான்சிவ் ஆக்ஷன்னா இனிஷியேட்டிவ் ஆக்ஷன் என்னன்னு தெரியுமா? யார் யாருக்குலாம் தெரியாது? வாட் இஸ் ரெஸ்பான்சிவ் ஆக்ஷன், வாட் இஸ் இனிஷியேட்டிவ் ஆக்ஷன்? தெரியாது சார். தெரியாது. ஓகே, ஃபைன். ஃபேர் பிரைஸ், அன்ஃபேர் பிரைஸ். ஓகே. வேல்யூ ஏரியா தெரியும். ஓகே, வேல்யூ ஏரியா தெரியும். ஓகே, ஃபைன். அது போதும். உங்களுக்கு எங்க தெரியுமோ அங்கிருந்து நான் வந்துடுறேன். இப்போ this is value area, right? Yes sir. Okay, Yes, sir. Okay. இந்த வேல்யூ ஏரியா தாங்க ஃபேர் பிரைஸ். ஓகேங்களா? இந்த வேல்யூ ஏரியாக்கு அபோவ்ல இருக்கிறது அன்ஃபேர் பிரைஸ், வேல்யூ ஏரியாக்கு பிலோல இருக்கிறது அன்ஃபேர் பிரைஸ். ஸோ whenever the price going out of fair price, immediately the responsive action will happen and push the price again into the fair price. புரியுதுங்களா? Similarly, downside also, whenever the price going out of fair price, immediately the responsive actions pushing the price again back to fair price. So upsideல இந்த ஆக்ஷன் பண்றவங்கள நம்ம என்ன சொல்றோம், ரெஸ்பான்சிவ் செல்லர்னு சொல்லுவோம். டவுன் சைடு இந்த ஆக்ஷன் பண்றவங்கள ரெஸ்பான்சிவ் பையர்னு சொல்லுவோம். கிளியருங்களா? அப்போ இனிஷியேட்டிவ் யார் அப்படின்னா, இந்த ரெஸ்பான்சிவையும் பிரேக் பண்ணிட்டு மார்க்கெட்டை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போறாங்க பாத்தீங்களா, இனிஷியேட்டிவ் பையர்ஸ். சிமிலர்லி அந்த ரெஸ்பான்சிவ் ஆக்ஷனையும் பிரேக் பண்ணி மார்க்கெட்டை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போறவங்க யாரு, இனிஷியேட்டிவ் sellers.
அப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் புரியுதுங்களா? மார்க்கெட் என்ன பண்ணுது? ஒரு பேலன்ஸ் ஜோன்ல இருந்து மூவ் ஆகி இன்னொரு பேலன்ஸ் ஜோனுக்கு போகுது, கிரியேட் பண்ண போகுது. புரியுதுங்களா? அப்போ இந்த பேலன்ஸ் ஜோனுக்குள்ள என்ன நடக்குது? உங்களுக்கு ரெஸ்பான்சிவ் ஆக்ஷன் நடக்குது. இந்த ரெஸ்பான்சிவ் ஆக்ஷன்ல இருந்து ஒரு இனிஷியேட்டிவ் மூலியமா தான் உங்களுக்கு இன்னொரு பேலன்ஸ் ஜோனுக்கு மார்க்கெட் மூவ் ஆகுது. இந்த விஷயம் ரொட்டேஷனலா உங்களுக்கு நடந்துட்டே இருக்கு. ரொட்டேஷனலா நமக்கு மார்க்கெட்ல நடந்துட்டே இருக்கு. சார் சார் டவுட் சார், இதை தான் நம்ம இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது கரெக்ட். இதுதான் நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். நம்ம வந்து பேசிக் பிரைஸ் ஆக்ஷன்ல ரெசிஸ்டன்ட் சப்போர்ட்னு சொல்லுவோம். ஏன் இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நமக்கு வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கான்செப்ட் இஸ் குட், பட் நம்ம வே ஆஃப் டேக்கன் இஸ் நாட் கரெக்ட். The way of taken is not correct because support and resistance நம்ம லக்ஷன் ரேகா மாதிரி இங்க சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கோடு போட்டுலாம் நிறுத்த முடியாது சார் மார்க்கெட்டை. அங்க இருக்கிறது ஆக்ஷன் ப்ராசஸ். ஓகேங்களா? ட்ரெயின் வந்து இந்த இடத்துல நிக்கணும்னா இங்க இருந்து பிரேக் போட்டாதான் வந்து நிக்கும். கரெக்ட்டுங்களா? அப்போ இந்த லைன்ல நம்ம என்ன பண்ண முடியாது, அந்த ப்ராசஸ் அந்த லைனுக்கு கொஞ்சம் அபோவ் ஆர் பிலோல தான் உங்களுக்கு இந்த ஆக்ஷன் ப்ராசஸ். அதனால தான் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து சம்டைம்ஸ் நமக்கு ஒர்க் ஆகுது, சம்டைம்ஸ் ஒர்க் ஆக மாட்டுது. சம்டைம்ஸ் நம்ம டெஸ்ட் பண்ணிட்டு போயிடுது, சம்டைம்ஸ் வந்து அதை தாண்டி போகுது. அங்க அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு வந்து மிஸ் ஆகுது. என்னன்னா அந்த இடத்துல இந்த ஆக்ஷன் ப்ராசஸ்ல பார்க்கும்போது நமக்கு என்ன ஆகுது, அவங்களுடைய அந்த ஃபேர் பிரைஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். எக்ஸாக்டா நம்ம வந்து 1000 பாயிண்ட்ஸ் அப்படின்னு கொடுக்க முடியாது. அது மேபி 800 இருக்கலாம், இல்ல 1200 இருக்கலாம். கிளியருங்களா சார்? அப்போ ஒரு ரெஸ்பான்சிவ் ஆக்ஷன், தென் இனிஷியேட்டிவ் ஆக்ஷன் அண்ட் ரெஸ்பான்சிவ் ஆக்ஷன் அண்ட் இனிஷியேட்டிவ் ஆக்ஷன். இந்த இனிஷியேட்டிவ் ஆக்ஷன் தான் நம்ம பிரைஸ் ஆக்ஷன் என்ன சொல்லுவோம், பிரேக் அவுட் அப்படின்னு சொல்லுவோம். கிளியருங்களா? அப்போ மார்க்கெட் ப்ரொஃபைல்ல முக்கியமான டெர்மினாலஜி, நம்ம ஒன் ஆஃப் த டெர்மினாலஜி எது பார்க்கணும், இன்னைக்கு மார்க்கெட்ல ரெஸ்பான்சிவ் ஆக்ஷனுக்காக மார்க்கெட் இருந்திருக்கா, இனிஷியேட்டிவ் ஆக்ஷனுக்காக இன்னைக்கு மார்க்கெட் இருந்திருக்கா, எந்த ஆக்ஷனுக்கு மார்க்கெட் இன்னைக்கு அதிகமா சப்போர்ட் பண்ணிருக்கு, இல்ல எந்த ஆக்ஷன் வந்து இந்த மார்க்கெட்ல இன்னைக்கு பிளஸ்ஸா இருந்திருக்கு மைனஸா இருந்திருக்கு அப்படின்ற அந்த புரிதல் நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ உங்களுடைய மார்க்கெட் டெர்மினாலஜி இந்த வேர்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. கான்டெக்ஸ்ட் ரீடிங்ல ரொம்ப முக்கியமா இருக்கும். அப்போ நெக்ஸ்ட் அந்த பர்டிகுலர் டே வந்து எப்படி டெவலப் ஆகுது, இனிஷியல் பேலன்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் 1 ஹவர் வச்சு இனிஷியல் பேலன்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும்ல. ஃபர்ஸ்ட் 1 ஹவருடைய ரேஞ்சை வந்து இனிஷியல் பேலன்ஸ்னு சொல்லுவோம். எஸ் ஓகே. வேல்யூ ஏரியா உங்களுக்கு தெரியும். இந்த சென்டர் பாயிண்ட் தான் தெரியும். பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் தெரியும். பையிங் டெயில் தெரியும். செல்லிங் டெயில் தெரியும். சிங்கிள் பிரிண்ட் தெரியும். ஹாப் பேக் எஸ் அந்த டேவோட பாதி ஹாப் பேக். ஓகே, இப்போ கரெக்டா வந்துட்டீங்க எல்லாரும். இப்போ இவங்களோட பிஹேவியர் எனக்கு சொல்லுங்க சார். எக்ஸ்கியூஸ் மீ சார், பையிங் டெயில் செல்லிங் டெயில் சொல்லுங்க சார். ஓகே சார். இப்போ இந்த பர்டிகுலர் டேல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு மார்க்கெட் ஒரு குயிக் ஆக்ஷன் இருந்திருக்கும். இதை வந்து இந்த இடத்துல வந்து நம்ம செல்லிங் டெயில் சொல்லுவோம். இது ஒன்றும் ப்ரொஃபைல்ல உள்ள போய் பார்க்கும்போது டீடைல்டா தெரியும். நான் உங்களுக்கு ஷோ பண்றேன். இந்த எட்ஜ்ல நடக்கும். இந்த இடத்துல செல்லிங் அதிகமான ப்ரெஷர் பண்றாங்க. ஸோ இட்ஸ் கால்ட் செல்லிங் டெயில். அண்ட் சிமிலர்லி இந்த எட்ஜ்ல நமக்கு என்ன இருக்குன்னா பையிங் ப்ரெஷர் அதிகமா இருக்கும். அதனால இது வந்து பையிங் டெயில் சொல்லுவோம். ஓகேங்களா? சிங்கிள் பிரிண்ட்ன்றது என்னன்னா, இப்போ நம்ம கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ல பார்த்தா ஒரு கேண்டிலுக்கு மேல இன்னொரு கேண்டில் இப்படி இருக்கும், இன்னொரு கேண்டில் இருக்கும். இந்த இடத்துல ஒரு கேப் இருக்கு பாத்தீங்களா, ஒரு கண்டினியூட்டி இல்லாம கேப் கிரியேட் ஆகுது பாத்தீங்க மார்க்கெட்ல. இந்த கேப்பை தான் மார்க்கெட் ப்ரொஃபைல்ல சிங்கிள் பிரிண்ட்னு சொல்லுவோம். ஸ்பாட் மணி கான்செப்ட்ல வந்து ஃபேர் வேல்யூ கேப்னு சொல்லுவோம். வேரியஸ் டெர்மினாலஜி யூஸ் பண்ணுவோம். அப்ப இந்த இடத்துல என்ன உங்களுக்கு மார்க்கெட் சொல்ல வருது, இந்த இடம் வந்து ஒரு பையிங்கோ இல்ல செல்லிங் உண்டான ஒரு பிரஷரான இடமா இருக்கு அப்படின்னு சொல்லுது. ஓகேங்களா? ஸோ ஒரு ட்ரெடிஷ்னல் கேண்டில் ஸ்டிக் ட்ரேடர்ல இருந்து நம்ம மார்க்கெட் ப்ரொஃபைல் ட்ரேடரா கன்வெர்ட் ஆகும்போது ஒரு சில பாயிண்ட்ஸ் கொஞ்சம் அடாப்ட் பண்ண கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 2 to 3 days நம்ம ப்ரொஃபைல பார்த்தாலே அது ஈஸியா புரிஞ்சிடும். நான் அது உங்களுக்கு இப்போ நான் ஷேர் பண்றேன், நெக்ஸ்ட் ஸ்லைட்ல ஷேர் பண்றேன். ஓகே சார். ஸோ
எனக்கு சொல்லுங்க இப்போ உங்களோட கேரக்டர் சொல்லுங்க. இப்போ கரண்டா மார்க்கெட் ப்ரொஃபைல் லேர்ன் பண்ணுவாங்க. இந்த கேரக்டர் இப்போ ரெஸ்பான்சிவோட கேரக்டர் நான் சொல்லிட்டேன். கரெக்டா? ரெஸ்பான்சிவ் கேரக்டர் என்ன? மெயின்டைன் தி ஃபேர் வேல்யூ. கரெக்ட்டுங்களா? ரெஸ்பான்சிவோட ஜாப் என்ன? மெயின்டைன் தி ஃபேர் பிரைஸ். இனிஷியேட்டிவோடைய டியூட்டி என்ன? புஷிங் த பிரைஸ் டு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் நியூ ஏரியா. கரெக்ட்டுங்களா? ஒரு நியூ ஏரியாவுக்கு பிரைஸை புஷ் பண்ணும். இதுதான் இவங்களுடைய டியூட்டி. இப்போ அந்த மாதிரி இந்த ஒரு நாள்ல வரக்கூடிய இந்த ரெஃபரன்ஸ் இனிஷியல் பேலன்ஸ் டியூட்டி என்னங்க? இன்னைக்கு மார்க்கெட் மேல போகுமா இல்ல அப்படி இருக்குமாங்கிறத பார்த்துக்கிட்டு அது இருக்கும். ஓகே, குட் ட்ரை சார், குட் ட்ரை. வேற மார்க்கெட் ப்ரொஃபைல் ட்ரேடர்ஸ் நீங்க சொல்லுங்க. சார் சொல்லிட்டாங்க, நீங்க சொல்லுங்க சார். 1 ஹவரோட ஏ பீரியட் பி பீரியட் ஐஎன்ஓ சார். ஓகே ஃபைன். ஸோ இந்த டே அவங்க சொன்னாங்க கிளியரா, மார்க்கெட் இன்னைக்கு மேல போகுமா கீழே போகுமான்னு இதை வச்சு நான் பார்க்க முடியும் அப்படின்னு. நாங்கள் கரெக்ட். இப்போ ஃபர்ஸ்ட் 1 ஹவரோடைய ஆக்ஷன் ப்ராசஸ் சார். அது ஃபர்ஸ்ட் 1 ஹவரோடைய ஆக்ஷன் ப்ராசஸ். அந்த ஃபர்ஸ்ட் 1 ஹவர்ல ஆக்ஷன் ப்ராசஸ் என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் ஓப்பன் ஆகுது. அந்த ஓப்பனுக்குன்னு நிறைய பாயிண்ட்ஸ் நீங்க சொல்லுவீங்க. ஓப்பன், அபோவ் பேலன்ஸ், பிலோ பேலன்ஸ், ஃபேர் வேல்யூ ஓப்பன், அன்ஃபேர் வேல்யூ ஓப்பன், பேலன்ஸ் ஓப்பன், இம்பேலன்ஸ் ஓப்பன் சொல்லி நம்ம அங்க ஒரு பாயிண்ட் நம்ம சொல்லுவோம். அதுக்கு அடுத்த பாயிண்ட் என்ன பண்ணுவோம்? இந்த ஓப்பன் ஆன பிறகு ஓப்பன் டிரைவ் கொடுத்துருக்கா மார்க்கெட்டு, இல்ல ஓப்பன் டெஸ்ட் டிரைவ் கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லி இந்த ஆக்ஷன் ப்ராசஸ் பண்ணுவோம். அப்புறம் ஏ பீரியட் ஆக்ஷனை பி பீரியட் ஃபாலோ பண்ணிருக்கா, இல்ல ஏ பீரியட் ஆக்ஷனை பி பீரியட் வந்து ஏ பீரியட் வந்து அப்சைட் டைரக்ஷன் காமிக்கும், பி பீரியட் டவுன் சைட் டைரக்ஷன் காமிக்கும். சம்டைம்ஸ் ஏ பீரியட் அப்சைட் டைரக்ஷன் இருக்கும், பி பீரியட் அப்சைட் டைரக்ஷன் இருக்கும். சம்டைம்ஸ் ஏ பீரியட் டவுன் டைரக்ஷன் இருக்கும், பி பீரியட் டவுன். ஸோ அப்போ என்ன சொல்லுது? இந்த ஃபர்ஸ்ட் 1 ஹவர்ல மார்க்கெட்டோடைய ஆக்ஷன் ப்ராசஸை நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுது. அந்த சேம் டைம் அந்த ஆக்ஷன் ப்ராசஸ் வச்சு நம்ம என்ன பண்றோம்? ட்ரை பண்றோம் மார்க்கெட்டை அன்னைக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்றோம். அதுக்கப்புறம் மார்க்கெட் பிஹேவியரை நம்ம புரிஞ்சுக்கிறோம். நம்ம அதுக்கு ரெண்டுத்துக்கும் ஆன்சர் கிடைச்சாதான் இன்னைக்கு பிரேக் அவுட் ப்ராப்பரா நடக்குமா இல்ல ஃபெயில்ட் ஆக்ஷன் நடக்குமான்றது நம்ம புரியும். கிளியருங்களா? அப்போ இந்த இனிஷியல் பேலன்ஸோட கேரக்டர் என்ன? டு அண்டர்ஸ்டாண்ட் த மார்க்கெட் பை ஃபர்ஸ்ட் 1 ஹவர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஆக்ஷன் ப்ராசஸ். கிளியருங்களா? புரிஞ்சுதுங்களா? கிளியர். ஓகே. இப்போ இந்த வேல்யூ ஏரியாவோட கேரக்டர் என்ன? வேல்யூ ஏரியாவோட கேரக்டர் என்ன? ஃபேர் பிரைஸ். அப்புறம் சோ ப்ரீவியஸா மேக்ஸிமம் பார்ட்டிசிபென்டட் இந்த பிரைஸை வில்லிங்னு கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. கரெக்ட்டுங்களா? சோ இந்த பிரைஸ்க்கு மார்க்கெட் வரும்போது, இந்த இடத்துக்கு வரும்போது எய்தர் பையர்ஸோ இல்ல செல்லர்ஸோ மேக்ஸிமம் பார்ட்டிசிபென்ட்ஸ் பண்ணி ஒரு டிசிஷன் மேக்கிங் பிளேஸா இருக்கு. கரெக்ட்டுங்களா? இது ஒரு டிசிஷன் மேக்கிங் பிளேஸா இருக்கு. இந்த இடத்துல இருந்து எய்தர் மார்க்கெட் அப் சைடு போகுது இல்ல டவுன் சைடு போகுது. அப்ப அந்த வேல்யூ ஏரியால இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட் தான் என்னது? நமக்கு பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். அப்ப அந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் நமக்கு என்னென்ன மெசேஜ் கிடைக்குது? பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் என்னென்ன மெசேஜ் நமக்கு கிடைக்குது? 70% ட்ரேட் நடந்த ஏரியா சார். ஆமா, 70% ட்ரேட் நடந்த ஏரியா. இன்னொரு வழியில சொன்னா 70% ஆஃப் டைம் வந்து மார்க்கெட் அந்த இடத்துல பார்ட்டிசிபேட் ஆயிருக்கு. ஓகேங்களா? அப்போ அந்த பார்ட்டிசிபென்ட் ஆன இடத்துலயும் மேஜர் பார்ட்டிசிபென்ட் ஆன லைன் தான் என்னது? பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். அப்போ இந்த வேல்யூ ஏரியான்றது இது வேல்யூ ஏரியா ஹை, இது வேல்யூ ஏரியா லோ அப்படின்னா இந்த வேல்யூ ஏரியா ஹை, இந்த வேல்யூ ஏரியா லோவை என்ன பண்றோம்? அந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல்ல இருந்து above 34% TPOs, below 34% TPOs தான் நம்ம என்ன பண்றோம்? கால்குலேட் பண்றோம். ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ரெஃபரன்ஸ். அதுக்கப்புறம் இந்த ரெஃபரன்ஸ்ல நமக்கு வேற இன்ஃபர்மேஷன் என்ன எடுக்கிறோம்? ட்ரை பண்ணுங்க, ரிமெம்பர் ஆகும். பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல்ல வேற என்னென்னலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம்? சார் அதுல எவ்வளவு டிபிஓ இருக்குன்னு பாப்போம் சார். கரெக்ட். கரெக்ட். ஸோ டிபிஓஸ். அப்போ டிபிஓஸ் நமக்கு 13 பீரியட்
அப்ப 13 லெட்டர் நம்ம யூஸ் பண்றோம். அவுட் ஆஃப் 13 லெட்டர்ல 9 அபோவ்னும் போது 75% ஆஃப் டைம் என்ன ஆகுது உங்களுக்கு மார்க்கெட் அபோவ்ல அந்த லைனை வந்து டச் பண்ணுது. அப்போ அதுக்கு இன்னொரு நேம் நம்ம என்ன கொடுக்குறோம்? ப்ராவினன்ட் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். அப்போ ப்ராவினன்ட் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் அந்த நேம் கொடுத்தோன்னே ப்ராவினன்ட் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலோட கேரக்டர்லாம் உங்களுக்கு என்ன லிஸ்ட் ஆகுது. கரெக்டுங்களா? அந்த இடத்துல மோர் வால்யூம் நடந்திருக்கும். அப்போ கட்டாயம் அந்த லைன் என்ன இருக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சப்ளை ஜோனாவோ இல்ல டிமாண்ட் ஜோனாவோ உங்களுக்கு என்ன ஆயிருக்கும்? ஆக்ட் ஆகும். அந்த லைனை டச் பண்ணோன்னா மார்க்கெட் என்ன ஆகும்? ரியாக்ட் ஆகும் அப்படின்ற அந்த ஒரு புரிதல் நமக்கு கிடைக்குது. கேட்டுங்களா? அப்புறம் பையிங் டெய்ல், அந்த டேவோட பையிங் டெய்ல் உங்களுக்கு என்னவா இருக்கும்? அகைன் மார்க்கெட் ஆக்ஷன் ப்ராசஸ்ல இப்போ ஒரு பி ப்ரொஃபைல் வருது. அப்போ அந்த பையிங் டெய்ல் இந்த இடம் என்னவா உங்களுக்கு இருக்கும்? ஒரு நல்ல ஒரு டிமாண்ட் ஜோனா இருக்கும். அதே மாதிரி பி ப்ரொஃபைல் உங்களுக்கு கிடைக்குது. அப்போ இந்த ஏ பீரியரோட செல்லிங் டெய்ல் உங்களுக்கு என்னவா கிடைக்குது? உங்களுக்கு நல்ல ஒரு டிமாண்ட் ஜோனா இருக்கு. இவங்களை தாண்டாம மார்க்கெட் மேல போக முடியாது, இவங்களை தாண்டாம மார்க்கெட் கீழே போக முடியாது. கரெக்டுங்களா? இந்த புரிதல் நமக்கு பையிங் டெய்ல் செல்லிங் டெய்ல கிடைக்குது. சிமிலர்லி சிங்கிள் பிரிண்ட் எதனால கிரியேட் ஆகுது மார்க்கெட்ல? ஒரு இனிஷியேட்டிவ் ஆக்ஷனால தான் கிரியேட் ஆகுது. அதர் டைம் ஃப்ரேம், எக்ஸாம்பிள் ஸ்பாட் மணி ஆர் இன்ஸ்டிடியூஷன், ஒரு பிக் மணி, ஒரு பிக் வால்யூம், அதனால பிரைஸ் வந்து மூவ் ஆயிருக்கு. அப்ப அந்த பிளேஸ்ல அகைன் என்ன பண்ணுவாங்க? திரும்பவும் மார்க்கெட் அந்த இடத்துல ஒரு பைல் அப் பண்றதுக்கான ரெஃபரன்ஸ் அதை யூஸ் பண்ணுவாங்க. அப்ப அந்த பிளேஸும் நமக்கு என்னவா இருக்கும்? ஒரு இம்பார்ட்டன்ட் ரெஃபரன்ஸா இருக்கும். ஸோ அந்த பிளேஸ்ல நம்ம என்ன பண்ணக்கூடாது? ப்ராப்பரா கன்ஃபர்மேஷன் ஆகாம ஆப்போசிட் சைட்ல போகக்கூடாது அப்படின்ற அந்த புரிதல் நமக்கு இருக்கும். கரெக்டுங்களா? இது பையிங் பிரிண்டா இருந்தா நம்ம செல்லிங்ல வரணும். அந்த பையிங் பிரிண்ட்ல என்ன பண்ணணும்? நம்ம எய்தர் ஹெட்ஜ் பண்ணணும் இல்ல எக்ஸிட் பண்ணிட்டு திரும்ப செல்லிங் பிரிண்ட்ல ரீகன்ஃபர்மேஷன் கிடைச்சாதான் என்ட்ரி போகணும் அப்படின்ற அந்த புரிதல் வரணும். கரெக்டுங்களா? அப்புறம் இந்த ஹாப் பேக் உங்களுக்கு என்ன சொல்லுது? இந்த டேவோட ஹாப் பேக்ல நீங்க செல்லரா இருக்கீங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? இந்த அபோவ் பிரைஸ் வந்து பிரீமியம் பிரைஸா திங்க் பண்ணுவீங்க, பிலோ பிரைஸ் வந்து என்ன பண்ணுவீங்க? டிஸ்கவுண்ட் பிரைஸா திங்க் பண்ணுவீங்க. அப்ப அந்த ஹாப் பேக் பாயிண்ட்ல என்ன பண்ணுவாங்க? உங்களுக்கு நார்மலா இருக்கக்கூடிய பிரைஸ் ஆக்ஷன் ட்ரேடர் மாதிரி ஒரு சில என்ன பண்ணுவாங்க? பிக் மணி அந்த இடத்துல கொண்டு வந்து அந்த பிரீமியம் பிரைஸையோ இல்ல டிஸ்கவுண்ட் பிரைஸையும் என்ன பண்ணுவாங்க? டைவர்ட் பண்ணுவாங்க. அதனால அது ஒரு ரெஃபரன்ஸா நமக்கு கிடைக்குது அப்படின்னு இந்த ஒரு ரெஃபரன்ஸ்க்கு பிஹைண்டா இருக்கக்கூடிய மார்க்கெட்ல இருக்கக்கூடிய ட்ரேடர்ஸ் கேரக்டரையும் அதர்வைஸ் பிஹேவியரையும் நம்ம வச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி we are creating the context. We are creating the context. புரியுதுங்களா? கான்டெக்ஸ்ட் கிரியேஷனோட பேசிக் என்னன்ட்டு? எஸ் சார். புரிஞ்சுங்களா? அப்போ கான்டெக்ஸ்ட் கிரியேஷன்ஸ் இல்லாம நம்ம என்ன பண்ண முடியாது? ஒரு ப்ரிப்பரேஷன் பார்ட், ஒரு மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்றவங்க என்ன பண்ணுவாங்க? 10 மூவிங் ஆவரேஜ்க்கு மேல பிரைஸ் இருக்கா, திரும்ப டெஸ்ட் பண்ணுதா அப்படின்னு ரெஃபரன்ஸ் பேசிக்கா பாக்குறாங்க. RSI பாக்குறாங்கன்னா 50 அபவ்ல இருக்கும்போது மொமெண்டம் ஹையா இருக்கும், 50 பிலோல இருக்கும்போது மொமெண்டம் இருக்கும். அப்போ ஸ்டோகாஸ்டிக் யூஸ் பண்ண என்ன பண்ணுவாங்க? ஸ்டோகாஸ்டிக் ஹைல போகும்போது மேபி ஸ்விங் ஹையா இருக்கும், இது ஸ்விங் லோவா இருக்கும். மேக்டி யூஸ் பண்றவங்க என்ன பண்ணுவாங்க? கிராஸ் ஓவர் வந்தோடனே அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டு இது பிரைஸோட மொமெண்டமோட ஸ்ட்ரென்த்தையும் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அந்த கிராஸ் ஓவரையும் ரெஃபர் பண்ணி ட்ரெண்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. இது மாதிரி பிரைவேட் பாயிண்ட்லயும் பண்ணுவாங்க. பிவட் ட்ரேடர் என்ன பண்ணுவாங்க? சிபிஆர் வச்சு நேர சிபிஆர் எல்லாம் பார்த்து அங்க ஸோ ஒரு டைப் ஆஃப் ட்ரேடர்லயும் ஒரு டிசிப்ளின் மெயின்டைன் பண்றாங்க. அதே மாதிரி நீங்க மார்க்கெட் ப்ரொஃபைல் ட்ரேடர்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய முக்கியமான டிசிப்ளின் என்னது? கான்டெக்ஸ்ட் ரைட்டிங். அப்போ கான்டெக்ஸ்ட் ரைட்டிங் நம்ம பண்ணாம மார்க்கெட் ப்ரொஃபைலை நம்ம சரியா புரிஞ்சிக்க முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணோம்? ஃபுல் பொட்டன்ஷியலை நம்ம மார்க்கெட் ப்ரொஃபைல்ல இருந்து யூட்டிலைஸ் பண்ணல. அப்போ மார்க்கெட் ப்ரொஃபைலை நீங்க ஃபுல் பொட்டன்ஷியலா யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்னா த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஸ் எ மார்க்கெட் ப்ரொஃபைல் ட்ரேடர் we should start the context writing. ஸ்டோரி எழுதாம பண்ண முடியாது, ஸ்டோரி எழுதி தான் ஆகணும். கான்டெக்ஸ்ட் ரைட்டிங் சிம்பிளி இஸ் ஸ்டோரி ரைட்டிங் தான். ஓகேங்களா? ஸோ நம்ம அதுக்கு என்ன பண்ணணும்? கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும். இதெல்லாம் தான் உங்களுக்கு மார்க்கெட் ப்ரொஃபைல் ட்ரேடர் என்ன பண்ணுது? ஆர்வத்தில் என்ன பண்றாங்க? லேர்ன் பண்ண வந்துட்டு அதுக்கப்புறம் ஓடி போயிடுவாங்க. ஏன்னா இங்க தியரிஸ் அண்ட் பிரின்சிபல்ஸா நம்ம வச்சிருக்கோம். ஒரு ரெஃபரன்ஸ்க்கு பின்னாடி என்ன பண்ணுங்க? ஒரு தியரிஸ் அண்ட் பிரின்சிபல்ஸ் வச்சிருக்கோம், ஆக்ஷன் ப்ராசஸ் வச்சிருக்கோம். ஏன்? நம்ம ஆல்ரெடி மேத்தமெட்டிக்கலா அப்ரோச் பண்ண மார்க்கெட்டும் நமக்கு ஃபெயிலியர் கொடுக்குது,
மூவிங் ஆவரேஜ் என்ன சார்? மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா தானே. சிபிஆர் என்ன மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா தானே, ஹை லோலாம் பண்ணி ஆவரேஜ் பண்றது. அது நமக்கு அவ்வளோ சக்சஸ் வரல. அப்போ மார்க்கெட்ல வேற ஒரு விஷயம் நடக்குது, அதை புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம், மார்க்கெட் ப்ரொஃபைல் வரோம். அதுக்கு வந்துட்ட பிறகு இது என்ன செய்யுதுன்னு தெரிஞ்ச உடனே இது என்னென்னப்பா இது திரும்ப எஸ்ஐ ரைட்டிங் மாதிரி இருக்குன்னு சொல்லி ஓடி போயிடும். கரெக்டா? இந்த பிஹேவியரை நீங்க மாத்திக்கணும். ஏன் மாத்திக்கணும், நான் ஏன் இதெல்லாம் மாத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்க இதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணோம். வை ட்ரேடிங் அப்படின்னு நீங்க ஆன்சர் பண்ணோம். நீங்க ட்ரேடிங்கை ஏன் சூஸ் பண்ணீங்க? எல்லாரும் ஒரு ரீசன் சொல்லுங்க. வை ட்ரேடிங், வை அதர். நமக்கு எவ்வளோ அதர் இன்கம் கிரியேட் பண்ணுறதுக்கு நிறைய வழி இருக்கு. இப்போ இங்க இருக்கவங்க யாரும் மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு இங்க இருக்கவங்கள மோர் தென் 80 to 90% மேல இருக்கிறவங்க ட்ரேடிங்கை டிபெண்ட் பண்ணி இருக்கவங்களா இருக்க மாட்டீங்க. கரெக்டுங்களா? இந்த கிரௌட்ல இப்ப 40 பேர் இருக்கீங்க. அந்த 40 பேர்ல மேக்சிமம் 35 பேர் வந்து ட்ரேடிங்கை டிபெண்டா இன்னைக்கு இருக்க மாட்டீங்க. ட்ரேடிங்ல எனக்கு காசு வந்தாதான் எனக்கு வந்து லைஃப், மை பிரெட் அண்ட் பட்டர் இதான் ட்ரேடிங்னு இருக்கவங்க யாரா இருக்கீங்களா? ஐ மீன் மோர் தென் 5 மெம்பர்ஸ்? டெஃபினட்டா கிடையாதுங்க. அப்போ ஏன் இந்த ட்ரேடிங் அப்போ பார்ட் டைம் இன்கம்க்கு வேற ஆப்பர்ச்சுனிட்டி இல்லீங்களா? வேற ஆப்பர்ச்சுனிட்டில இல்லீங்களா குளோபலா? ஏன் ட்ரேடிங் சூஸ் பண்ணீங்க? இருக்கு சார், கொஞ்சம் நாலேஜ் இருக்கனால நம்ம நாலேஜ் கத்துக்கலாம், கொஞ்சம் ஈஸி கூட. வெளியில இருந்து பார்த்தா ஈஸி மணி மாதிரி தெரிஞ்சது. ஆமா, கரெக்ட் கரெக்ட். ஓகே, அப்ப ஈஸி மணி கிரியேட் பண்றதுக்கு வேற ஆப்பர்ச்சுனிட்டி இல்லன்னு நினைக்கிறீங்களா நீங்க ட்ரேடிங் விட? இது மாதிரி இன்கம் தரது வேற எதுவுமே கரெக்ட். பர்ஃபெக்ட் ஆன்சர். பர்ஃபெக்ட் ஆன்சர் சார் சொன்னது. சார் என்ன சொல்றாங்க? பர்ஃபெக்ட் ஆன்சர் சொல்லிருக்காங்க. எனக்கு இங்க மணி கிடைக்கும், இதே மாதிரி மணி வெளியும் கிடைக்கும். ஆனா இதுல எனக்கு சக்சஸ் மட்டும் வந்துச்சு வச்சுக்கோங்களேன், இதுல எனக்கு சக்சஸ் மட்டும் கிடைச்சிச்சுன்னா இதுக்கு ஈக்குவலண்டா எங்கேயும் எனக்கு மணி கிடைக்காது. கரெக்டுங்களா? இங்க என்னால என்ன பண்ண முடியும், நல்லா எனக்கு சக்சஸ் கிடைச்சுன்னா 1 crore ஏர்ன் பண்ண முடியும், 1 million 1 billion அப்படின்னு போயிட்டு இருக்க முடியும். ஏன்? இந்த சக்சஸ்க்கு ஈடு இணையா வெளியில இல்ல அப்படின்றத நீங்க என்ன பண்றீங்க, உங்களோட உள் உணர்வுல யூ ஹேவ் எ டிசைர். புரிஞ்சுச்சுங்களா? ஒன்னும் பாயிண்ட்டுக்கு வரலையா? இல்ல புரியுது புரியுது. அப்போ நமக்கு நிறைய ஒரு லிஸ்ட் இருக்குங்க. நமக்கு பெரிய ஒரு பக்கெட் லிஸ்ட் நம்ம வச்சிருக்கோம், அவங்கவுங்க பர்சனல் அவங்க லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி. இந்த பக்கெட் லிஸ்ட் இப்போ நம்ம கரெக்டா பண்ற வேலையில கரெக்டாக ஃபுல்ஃபில் ஆகும்னு தெரிஞ்சு போச்சு. வேற ஒரு வேலை பண்ணா ஏதாவது ஃபுல்ஃபில் ஆகும்னு நமக்கு கிடைக்குது. அதுலயும் பாக்குறோம் வேற எந்த வேலை பண்ணாலும் எனக்கு இது எல்லாமே ஃபுல்ஃபில் ஆகுமா தெரியல. ஆனா இந்த ஒரு வேலையை நான் ஒழுங்கா மட்டும் பண்ணிட்டேன்னா எனக்கு கரெக்டாக ஃபுல்ஃபில் ஆகும்னு நான் நினைக்கிறேன். கரெக்டுங்களா? எக்ஸாக்ட்லி சார், எக்ஸாக்ட்லி. அதுதான் சார் உங்களை ட்ரேடிங் சூஸ் பண்ண வச்சது. அப்போ இந்த லிஸ்ட் மட்டும் நம்ம இங்க பிக்கா வச்சுட்டு இங்க நான் மார்க்கெட் ஃபைல் கான்டெக்ட் இது அப்புறம் இந்த ட்ரேடிங்கோட கண்டினியூஸ் பிளானு, ட்ரேடிங் பிளானு, ஃபர்தரா மார்க்கெட்ல நான் டீப்பா என்னென்ன லேர்ன் பண்ணணும், எப்படி நான் மார்க்கெட்டை நெக்ஸ்ட் லெவல்ல என்ன நாலேஜை கொண்டு போனோம் அப்படின்ற எந்த பிளானும் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னா, ஐ மீன் நான் அப்படி டைரக்டா சொல்ல வரல. ஏன்னா நீங்க சூஸ் பண்ணதே என்னது, மார்க்கெட் சூஸ் பண்ணிக்கிறதே வந்து ஒன் ஆஃப் த ஸ்டெப் தான். ஓகேங்களா? பட் அங்க வந்துட்டு நம்ம ப்ராப்பரா எஃபர்ட் போடலன்னா ஃபர்தர் நமக்கு ஸ்டெப் அப் பண்ண முடியாதுல்ல. புரிஞ்சுச்சுங்களா? அப்போ இங்க நீங்க மார்க்கெட் ப்ரொஃபைல நீங்க வந்து சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மார்க்கெட் ப்ரொஃபைலோட பொட்டன்ஷியலை நம்ம எடுத்துடணுங்க, அப்படியே விட்டுறக்கூடாது. உள்ள வந்தாச்சுன்னா இந்த மார்க்கெட் ப்ரொஃபைல்ல பொட்டன்ஷியல் என்ன, இன்ட்ராடேக்கு நான் எப்படி யூஸ் பண்ணணும், ஸ்விங் ட்ரேடுக்கு நான் எப்படி யூஸ் பண்ணணும், ஷார்ட் டைம் ட்ரேடுக்கு நான் எப்படி யூஸ் பண்ணணும், ஓகே வேற என்ன ரிஸ்க் மெஷர் இருக்கு, ஆப்ஷன்ஸ்ல நான் இதை எப்படி யூஸ் பண்ணணும், ஆப்ஷன்ஸ்ல நான் வேற என்ன லேர்ன் பண்ணி வச்சுக்கணும், எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். மார்க்கெட் உங்களுக்கு காமிச்சிடும் அப் சைடு ஆப்ஷன் ஸ்ட்ரென்த்னு காமிச்சிடும், டவுன் சைடு ஆப்ஷன் ஸ்ட்ரென்த்னு காமிச்சிடும். அப்போ அது எப்படி இங்க மார்க்கெட் என்ன பண்ணுது, உங்களுக்கு ரியாக்ட் பண்ணுது. இந்த ரியாக்டிவ் கொண்டு போய் நீங்க என்ன பண்ணீங்க, ஒரு ட்ரேட் பிளான் இருக்கு, உங்க ட்ரேட் பிளான் எங்க இருக்கு, மோஸ்ட் ஆப்ஷன்ஸ் தான் நீங்க பண்ணுவீங்க. அந்த ஆப்ஷன்ஸ்ல
நீங்க செல்லரா இருக்கலாம், பையரா இருக்கலாம், இல்ல ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்றவங்களா இருக்குங்களா. அப்ப எந்த இடத்துல நான் ஹெட்ஜ் பண்ணணும், வாட் டைப் ஆஃப் ஹெட்ஜ் நான் இங்க மென்ஷன் பண்ணணும், என்னோட அட்ஜஸ்ட்மெண்ட் மெத்தட் நான் எப்படி இருக்கணும், எந்த எக்ஸ்பைரியில நான் போகணும், எந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் சூட் பண்ணணும், இதுவும் நாலேஜ் தான். எல்லாமே உங்களுக்கு வந்து இங்க வந்து ஒரு சைக்கிள். புரியுதுங்களா? இதுதான் நம்ம என்ன பண்ணணும், ப்ராப்பரா பிராக்டிஸ் பண்ணணும். எல்லாமே உடனே வந்துடாது, பிராக்டிஸ் பண்ணணும். பிராக்டிஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணோம், இல்ல எக்ஸ்பர்ட் ஆகணும். எக்ஸ்பர்ட் ஆன பிறகு மார்க்கெட்டுக்கு நம்ம கொடுத்த காசு எல்லாத்தையும் என்ன பண்ணோம், இன்ட்ரெஸ்ட் ரேட் போட்டு, ஓகேங்களா, குமுலேட்டிவ்ல போட்டு வாங்கிடணும், ரிட்டர்ன் வாங்கிடணும். அது வைக்க என்ன பண்ணோம், திரும்ப மார்க்கெட்டுக்கு காசு கொடுக்கறத நம்ம ஸ்டாப் பண்ணி வைக்கணும். புரியுதுங்களா? கொடுத்துட்டே இருக்க கூடாது டெய்லி. கிளியருங்களா? எஸ் சார். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் உங்களுக்கு யாரு இதை புரிய வைப்பானா, நான் சொல்லி புரியாது, யார் சொன்னாலும் புரியாது. நீங்க உட்காந்து கான்டெக்ஸ்ட் மட்டும் ரைட் பண்ணுங்க, உங்களுக்கு கான்டெக்ஸ்ட் கிளியரா சொல்லும். நீங்க இன்னைக்கு என்ன பண்ணீங்க, என்ன மிஸ்டேக் பண்ணீங்கன்னு சொல்லாது. நீங்க இதை மிஸ் பண்ணீங்களா பார்க்காம, இல்ல இவரை மிஸ் பண்ணிட்டீங்களா, இவரை மிஸ் பண்ணிட்டீங்களா, இல்ல இவரை மிஸ் பண்ணல. இது ஜஸ்ட் ஐம் டெல்லிங், சிம்பிள். மோர் தென் 50 to 60 ரெஃபரன்ஸ் நம்ம பார்ப்போம், ஐ மீன் ரெகுலர் கோர்ஸ்ல. ஓகேங்களா? அப்போ அவ்வளவு விஷயங்கள் இருக்கு இங்க மார்க்கெட்ல. அப்போ அவ்வளோத்தையும் நம்ம அவ்வளோத்தையும் ஞாபகம் வச்சுக்க முடியாது, பட் த வே ஆஃப் அப்ரோச்ல கொஞ்சம் நமக்கு சைன் ஆகும். அப்போ கான்டெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன பண்ணுது, உங்களுக்கு ஒரு கைடா இருக்கும். ஒரு ப்ரொஃபஷனல் அப்ரோச் கொடுக்கும். ப்ரொஃபஷனல் அப்ரோச், எக்ஸாக்ட்லி, ஒரு ப்ரொஃபஷனல் அப்ரோச் வேணும் நமக்கு. சரிங்களா? ஸோ இதோட இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கான்டெக்ஸ்ட் நான் சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். ஓகே, அப்ப அந்த கான்டெக்ட்ல நமக்கு என்னென்னலாம் சார் புரிய வருது. ஓகேங்க, நான் டிசைட் பண்ணிட்டேன், நான் கான்டெக்ட் எழுதி தான் பண்ண போறேன்னு டிசைட் பண்ணிட்டேன். ஓகே, நான் கான்டெக்ட் டிசைட் பண்ணும்போது நான் எனக்கு என்னென்னலாம் புரிய வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு எக்ஸாம்பிள் அதிகமா நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு ஒரே சேலஞ்சுனா, இந்த கேப் அப் நடந்துச்சு, இந்த கேப் டவுன் நடந்தது. இந்த கேப் அப் கேப் டவுன் மார்க்கெட்டு ஃபில் பண்ணுமா பண்ணாதா, அப்படி ஃபில் பண்ணா அதுக்கு உண்டான ப்ராசஸ் என்ன, ஃபில் பண்ணிட்டு திரும்பவும் கேப் அப் சைடுக்கு போயிடுவானா, இல்ல ஃபெயில்ட் ஆக்ஷன் நடக்குமா? கேப் அப் கொடுத்துட்டு திரும்ப கீழே வந்தா என்னங்க, ஃபெயில்ட் ஆக்ஷன் தானுங்க. இப்போ இது ப்ரீவியஸ் டே லெவலு, இங்க இருந்து கேப் அப் கொடுத்துட்டான், கொடுத்துட்டு இந்த கேப்பை வந்து டெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டானா, ஓகே ஃபைன். டெஸ்ட் பண்ணிட்டு அப்படியே கீழே வந்துட்டானா, அப்ப இது என்னங்க, ஃபெயில்டு தானுங்க. இது ஒரு ட்ரேடருக்கு இம்பார்ட்டன்டான இன்ஃபர்மேஷன் தானே, இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் தானே. வேண்டாமா இந்த இன்ஃபர்மேஷன்? இதெல்லாம் தாங்க சொல்றாங்க ஜிம் சார், இதாங்க சொல்ற டால்டன். These all are market generated informations. எக்ஸாம்பிள் சொல்றேன், இமோஷனல். அப்புறம் வேற என்னெல்லாம் இமோஷனலா நீங்க பண்ணீங்க, உங்களுக்கு சடனா மார்க்கெட்ல ஒரு ஸ்பைக், ஒரு சிங்கிள் பிரிண்ட் வருது. அப்ப அந்த சிங்கிள் பிரிண்ட் வந்து மார்க்கெட் அக்செப்ட் பண்ணுமா ரிஜெக்ட் பண்ணுமா, தட் ஆல்சோ பிஹேவியர். ஒரு பி ப்ரொஃபைல் வருது, அப்ப அந்த டெய்ல் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங் டெய்லா ஒர்க் ஆகுமா, எவ்வளவு நாளைக்கு ஒர்க் ஆகும், எப்படி ஒர்க் ஆகும். ஒரு பி ப்ரொஃபைல் வருது, அந்த டெய்ல் எப்படி ஒர்க் ஆகும். ஒரு டி ப்ரொஃபைல் வருது, அந்த டி ப்ரொஃபைல்ல இருக்க கூட பிபிஓசியா இருக்கு, அந்த பிபிஓசி மார்க்கெட் டச் பண்ணிட்டு பவுன்ஸ் பேக் ஆகுமா, இல்ல ரிவர்சல் ஆகுமா, அந்த பிபிஓசிக்கு அபவ் அக்செப்டன்ஸ் ஆகுமா, இல்ல பிலோ அக்செப்டன்ஸ் ஆகுமா. இதுக்கான ரூல்ஸ் எல்லாம் எங்க இருக்கு உங்களுக்கு, மார்க்கெட் ப்ரொஃபைலோட கண்டினியூஸ் லேர்னிங்ல இருக்கு. நம்ம என்ன பண்ணிருந்தோம், இந்த காம்போனன்ட்ஸ்க்கே சோர்ந்து போயிட்டோம். நம்ம என்ன பண்ணிட்டோம், இந்த காம்போனன்ட்ஸ்க்கே சோர்ந்து போயிட்டோம், இதுக்கே எக்ஸாஸ்ட் ஆயிட்டோம். Why the market profile traders not able to success in the short term அப்படின்னா, இது இருக்கு சார், உள்ள போறோம். இப்பதான் சார் நான் புக்கே நம்ம ஓபன் பண்ணி ஃபர்ஸ்ட் பேஜ் படிச்சிருக்கீங்க, இந்த ஃபவுண்டேஷன் இப்ப நீங்க முடிச்சிருக்கீங்களே, ஜஸ்ட் லைக் எ ஃபர்ஸ்ட் சாப்டர் ஆர் செகண்ட் சாப்டர், அவ்வளவுதான் இருக்கு இன்னும் கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் செகண்ட் சாப்டர் பார்த்தா எனக்கு அது யூஸ் இல்லையா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, உங்களை முதல்ல என்ன பண்ணுது, மார்க்கெட்டுக்கு நீங்க கொடுக்க வேண்டிய காசை நிறுத்தி வைக்குது. இந்த சாப்டர் என்ன பண்ணிருக்கேன், இப்போ மார்க்கெட்டுக்கு நீங்க கொடுக்க வேண்டிய காசை ஸ்டாப் பண்ணி வைக்குது முதல்ல. இதுக்கப்புறம் அவங்க கிட்ட இருந்து வாங்க வேண்டிய வேலையை நம்ம பார்க்கணும். புரியுதுங்களா?
நெக்ஸ்ட் வாலடைல் மார்க்கெட். வாலடைல் மார்க்கெட் உங்களுக்கு எப்படி இருக்கும்? மார்க்கெட் வந்து அப்படியே சைட்வேஸ்லயே அப்படியே போயிட்டே இருப்பான். சடனா இப்படி வருவான், அப்படியே ஒரு விஷேக் பிரேக் இருக்கும். கரெக்டுங்களா? வை திஸ் ஹேப்பன்? அப்ப இது ஏன் ஹேப்பன் ஆச்சு? இதுக்கு என்ன பேரு? இது என்ன புல் பேக் லோவா, ரேலி ஹையா, என்ன இதுக்கான ரூல் என்ன? இது எப்படி, இதுல எப்படி நான் அக்செப்டன்ஸ் பாக்குறது, எது எப்படி ரிஜெக்ஷன் பாக்குறது, ஃபர்தரா இது எப்படி நான் மேனேஜிங் இது மார்க்கெட் ஜெனரேட்டிங் இன்ஃபர்மேஷன்ஸ்ல இதை நான் கொண்டு வர்றது, எப்படி என் கான்டெக்ட்ல நான் இதுக்கு என்ன கேரக்டர் கான்டெக்ட்ல போட்டு வைக்கிறது, எந்த பக்கம் ரெஃபரன்ஸ் வைக்கிறது, அதுக்கு எப்படி அக்செப்டன்ஸ் பார்க்கணும், எப்படி ரிஜெக்ஷன் பார்க்கணும். சிமிலர்லி மார்னிங் வந்து ஏபி போர் ஐ போர்ல வைக்குது, மார்னிங் ஏ பீரியட் பி பீரியட் போர் ஐயும் போர்ல வைக்குது. இல்ல நீயோட ப்ரொஃபைல்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட்ல என்ன பண்ணுது, ஒரு புவர் ஹை ஒரு புவர் லோ இருக்கு ப்ரொஃபைல்ல இருக்கு. அப்ப அந்த வீக்கர் ரெஃபரன்ஸ் ஷார்ட் டைம் ரெஃபரன்ஸா மாறுமா, இல்ல வீக்கர் ரெஃபரன்ஸ் உடனே கிளியர் ஆயிடுமா? அங்க எப்படி பாக்குறது, அது எப்படி பாக்குறது? அக்செப்டன்ஸ் தான் பார்க்க முடியும். அந்த அக்செப்டன்ஸ் எப்படி பாக்குது? இன்வென்ட்ரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எப்படி பாக்குறது? மார்க்கெட் இங்க இருந்து 23,000 போயிடுச்சு. இப்ப 23,000 இருந்து எவ்வளவு பாயிண்ட் வரைக்கும் இன்வென்ட்ரி அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு வரும், அந்த லெவல்ஸ் எப்படி நான் மார்க் பண்ணி வைக்கிறது? அப்புறம் அந்த இன்வென்ட்ரி அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து மார்க்கெட் திரும்பவும் மேல போறதுக்கான கன்ஃபர்மேஷன்ஸ் நான் எங்க பார்க்கணும்? அந்த இன்வென்ட்ரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்க்கு முன்னாடி ஒரு ஷார்ட் கவரிங்கோ இல்ல லாங் லிக்விடேஷன்ஸையோ நான் எப்படி வந்து, இதெல்லாம் மார்க்கெட் முடிஞ்ச உடனே நமக்கு தெரிய வருங்க போஸ்ட். ஆனா நமக்கு கான்டெக்ட்ல தெரிஞ்சாதானங்க நம்ம வந்து ட்ரேட் பிளான்ல செட் பண்ண முடியும். இதுவும் ஒரு ட்ரேட் பிளான் தான், இதுவும் ட்ரேட் பிளான் தான், இதுவும் ட்ரேட் பிளான் தான், இது இன்வென்ட்ரி ஒரு ட்ரேட் பிளான் தான், இதுவும் ஒரு ட்ரேட் பிளான். இது எல்லாமே ட்ரேட் பிளான் தாங்க. யூஸ் பண்ற விதத்துல யூஸ் பண்ணுங்க. ஒரு மார்க்கெட் வந்து இப்ப ஸ்விங் ஹை போயிடுச்சு, அப்ப இதான் வந்து டாப்பா, ஸ்விங் லோ வந்துச்சு, இதான் பாட்டமா, இதை எப்படி நான் கன்ஃபார்ம் பண்ணுவேன்? இந்த இடத்த நான் எப்படி கன்ஃபார்ம் பண்ணுவேன்? இதெல்லாம் உங்களுக்கு நெக்ஸ்ட் டாபிக்ல அப்படியே போயிட்டே உங்களுக்கு கொண்டு போயிட்டே இருக்கு மார்க்கெட். ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பிகினிங் பாயிண்ட் தான் என்னது, இது எல்லாத்துக்கும் ஒரு பிகினிங் பாயிண்ட் தான் நீங்க எழுதக்கூடிய கான்டெக்ஸ்ட் ரைட்டிங். எழுதக்கூடிய கான்டெக்ஸ்ட் ரைட்டிங். கிளியருங்களா? புரிஞ்சிச்சிங்களா? இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கான்டெக்ஸ்ட் ரைட்டிங். ஸோ ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நம்ம நிக்கிறதுக்கும் கான்டெக்ஸ்ட் தான் தேவைப்படுது, அடுத்த நாள் ஓடுறதுக்கும் நம்ம கான்டெக்ஸ்ட் தான் தேவைப்படுது. ஓகேங்களா? ஸோ திஸ் ஆர் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கான்டெக்ஸ்ட் ரைட்டிங். ஸோ ஐ வாண்ட் டு டெல் ஒன் ஸ்மால் அனௌன்ஸ்மெண்ட் ஹியர். ஸோ இந்த குரூப்ல வந்து ரெகுலரா வந்து நான் கொஞ்சம் வீக்கெண்ட் செஷன்ஸ் எடுப்பேன். எனக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் வந்து எடுப்பேன். உங்களுடைய டவுட்ஸ் கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணிட்டு தான் இருப்பேன் குரூப்பா. ஓகேங்களா? இதுல இன்டென்சிவா நான் பண்றது வந்து மென்டார்ஷிப் நான் பண்ணிட்டு இருக்கேன் இன்டென்சிவா. ஸோ அந்த மென்டார்ஷிப்போட ப்ரோக்ராம் வந்து நான் எப்படி டிசைன் பண்ணியிருக்கேன்றத ஒரு 2 minutes நான் சொல்லிட்டு அகைன் உங்களோட கொஸ்டின்ஸ்க்கு நான் ஆன்சர்ஸ் நான் போயிடுறேன். அப்போ அந்த மென்டார்ஷிப் ப்ரோக்ராம்ல நான் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன் சைடு வந்து சார்ட்டோட நாலேஜை உங்களை டீப்பா உள்ள கொண்டு போயிட்டே இருப்பேன். மார்க்கெட்டோட மேக்ரோ ஸ்ட்ரக்சர் எப்படி பார்க்கறது, மைக்ரோ ஸ்ட்ரக்சரை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்றது, ஓகேங்களா? அப்புறம் மார்க்கெட்டோட இன்டென்சிவா இருக்கக்கூடிய ரெஃபரன்சஸ் எல்லாத்தையும், இன்டென்சிவ் ரெஃபரன்சஸ் வச்சு நம்ம எப்படி கான்டெக்ஸ்ட் எப்படி கிரியேட் பண்றது, எப்படி உங்களுக்கு சார்ட்டை பத்திய நாலேஜ் என்ன இருக்குன்னா அதுல டீப்பா உள்ள போகும். ஓகேங்களா? இது எப்படி சொல்றது அப்படின்னா, வெரி சிம்பிளா, ஒரு மார்க்கெட் ப்ரொஃபைல்ல பிகினரா வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஃபவுண்டேஷன் முடிப்பாங்க. அவங்க அந்த ஃபவுண்டேஷனோட சேர்த்து அதை ட்ரேட் பிளான்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணி அதை அவங்க அப்படியே கண்டினியூ ப்ராசஸ் ஆகி அவங்க ஏர்ன் பண்ண போயிடுவாங்க. பிகாஸ் ஆல்ரெடி அவங்க வந்து என்ன பண்ணிருப்பாங்க, வேற ஒரு ட்ரேட் பிளான்ல எக்ஸ்பர்டைஸ் ஆயிருப்பாங்க. இந்த ஃபவுண்டேஷன் பண்ணதால அவங்களுக்கு என்ன ஆகும்னா, இந்த எக்ஸ்பர்டைஸோட அதை மிக்ஸ் பண்ணி இங்க வந்து அந்த ரிஜெக்ஷன் எல்லாத்தையும் இங்க கன்ஃபார்மா பார்த்துட்டு கொண்டு போயிடுவாங்க. இதுவே அவங்களுக்கு போதுமானதா இருக்கும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அவங்க அது மாதிரி இல்ல, பர்ஃபெக்டா இல்ல அப்படின்னா அவங்க ஹேவ் டு கம் அண்ட் டீப் பிளான். அப்ப அந்த டீப் பிளானிங்க்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா உங்களுக்கு எது கொண்டு வரணும்னா, உங்க கான்டெக்ஸ்ட் ரைட்டிங்ல நீங்க ஆரம்பிப்பீங்க. கான்டெக்ஸ்ட் ரைட்டிங் ஆரம்பிக்கும் போது தான் உங்களுக்கு தெரியும் நீங்க எதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, எதெல்லாம் உங்களுக்கு ஒன்றும் தெரியல அப்படின்றது உங்களுக்கு ஒரு புரிதல் வரும். அப்புறம் தெரிஞ்சதை நீங்க ப்ராப்பரா யூஸ் பண்ண ஆரம்பிச்சீங்க, தெரியாத விஷயத்த நீங்க உங்களுடைய
அதர் மெம்பர்ஸ் கம்யூனிட்டியாவோ இல்ல ஒரு மென்டார்ஷிப்லயோ நீங்க என்ன பண்ணுவீங்க, லேர்ன் பண்ணி ஃபர்தரா கொண்டு போவீங்க. அப்படி லேர்ன் பண்ணி ஃபர்தரா நீங்க கொண்டு போகும்போது உங்களுக்கு என்ன நாலேஜ் கிடைக்குன்னா, மார்க்கெட்டோட ரியாக்ஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். மார்க்கெட்டோட ரியாக்ஷன் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ட்ரேட் பிளானை சக்சஸா கொண்டு போக முடியும். அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு நாலேஜ் வர்றதுக்கான ஒரு கண்டினியூஸ் லேர்னிங் ப்ராசஸா நாங்க டிசைன் பண்ணியிருக்கேன். அந்த லேர்னிங் ப்ராசஸ் மூலியமா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நாலேஜோட ரியாக்ஷன், இந்த ரியாக்ஷனை நம்ம ப்ராப்பரா ஹேண்டில் பண்றதுக்கு உங்களுக்கு இங்க நான் வந்து ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸும் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் சொல்லி கொடுக்குறேன். ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட். ஓகே, இந்த குரூப்ல ஒரு சிலர் இருக்காங்க தெரியும். அந்த ஆப்ஷன் அட்ஜஸ்ட்மெண்ட்டோடைய எந்த அளவுக்கு அது எஃபெக்டிவா உங்களுக்கு யூஸ் ஆகுதுன்றது. இட்ஸ் நாட் லைக் நார்மல். நீங்க யாரெல்லாம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பெரிய அட்ஜஸ்ட்மெண்ட் சொல்லி கொடுக்குறாங்க, ஸ்ட்ராட்டஜி சொல்லிக்கிறாங்களா, அதுக்கு முன்னாடிலாம் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் என்னவா இருக்கும்னு இந்த குரூப்ல இருக்க மெம்பர்ஸ் கிட்ட நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து எப்படி யூஸ்ஃபுல்லா எஃபெக்டிவா இருக்கும்னு சொல்லிட்டு. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ப்ராசஸை நான் என்ன பண்ணிருக்கேன்னா, இந்த மார்க்கெட் ரியாக்ஷனுக்கு நீங்க கரெக்டா கொண்டு வர மாதிரி அதை நான் உங்களுக்கு டீச் பண்ணுவேன். அது இல்லாம ஒரு மந்த்லி இன்கம் பிளான், அப்புறம் வீக்லி இன்கம் பிளான் உங்களை பிராக்டிஸ் பண்ண வச்சு, அந்த ப்ராக்டிக்கலா உங்களை பண்ண வச்சு எனக்கு ஓகே ஆற வரைக்கும் விட மாட்டேன். ஓகேங்களா, அதுக்கப்புறமா உங்களை எப்படி ஒரு டைரக்ஷனல் பேஸ்டா மார்க்கெட் போகும்போது எப்படி ஃபாலோ பண்ணி கொண்டு போறது. இப்போ மார்க்கெட் இங்க 22,000ல இருந்து 23,000 போறான், திரும்ப 20 எப்படி இந்த பாயிண்ட்ல இருக்கக்கூடிய மேக்ஸிமம் பாயிண்ட்ஸை வந்து உங்களால ஃபாலோ பண்ணி ரிலாக்ஸ் மோட்ல வித் ஹெல்ப் ஆஃப் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி அண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்ல எப்படி உங்களால ஃபாலோ பண்ணி கொண்டு போறோம். இங்க அதுக்குள்ள ஒரு 3 எக்ஸ்பைரி மாறிடும். ஓகேங்களா, எப்படி நீங்க கொண்டு போகலாம் அப்படின்ற விஷயம்லாம் இங்க இந்த ஆப்ஷன்ஸ் உடைய ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் டே பிளான். அதுக்கப்புறம் உங்களுக்கு டீப் நாலேஜா ஒரு பே ஆஃப் சார்ட்டை எப்படியெல்லாம் நீங்க மேக்சிமம் யூட்டிலைஸ் பண்ண முடியும். ஒரு பே ஆஃப் சார்ட்டை மேக்சிமம் நார்மலா நீங்க பார்க்கக்கூடிய ஸ்டாடில் ஸ்டாங்கிள் இந்த மாதிரி மட்டும் இல்லாம இந்த பே ஆஃப் சார்ட்டை நீங்க எப்படிலாம் யூட்டிலைஸ் பண்ணி நீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ண முடியும், நீங்க எப்படி அந்த ஸ்ட்ராட்டஜியை பர்ஃபெக்டா மார்க்கெட்ல அலைன் பண்ண முடியும் அப்படின்ற அந்த நாலேஜும் உங்களுக்கு கொண்டு வந்துருவேன். ஸோ இதெல்லாம் தான் என்னோட டாபிக்ல நான் என்ன பண்ணியிருக்கேன், மேக்ரோ ஸ்ட்ரக்சர், மைக்ரோ ஸ்ட்ரக்சர் அண்ட் மார்க்கெட் ப்ரொஃபைல் இன்டென்சிவ். அண்ட் இந்த விஷயத்தை எடுத்துன்னு வந்து உங்க ட்ரேட் பிளான்ல ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி அண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் இந்த பாயிண்ட்ல கொண்டு வருது. ஒரு சிலருக்கு இப்போதைக்கு இதெல்லாம் பண்ண முடியாத சிச்சுவேஷன்ல இருக்கிறாங்க. பட் அட் ப்ரெசென்ட் எனக்கு இதெல்லாம் எனக்கு நாலேஜா வேணும். அகைன் எனக்கு இன்ட்ராடேலையும் கொஞ்சம் நாலேஜ் வேணும்ன்றது அதையும் ஒரு டாப்பிக்கா நான் இப்போ ரீசெண்டா ஆட் பண்ணிருக்கேன் ஆஸ் பர் த மெம்பர்ஸ் ரெக்வஸ்ட். ஓகேங்களா, ஸோ இந்த 5 டாபிக்ஸா என்ன பண்றேன்னா நான் என்னுடைய டீச்சிங் மெத்தடை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ சக்சஸ்ஃபுல்லா பேட்ச் போயிட்டு இருக்கு. ஸோ ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ், ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ல வந்து பே ஆஃப் சார்ட்டோடைய பேசிக்ஸ் இருக்கும். பேசிக்கா இப்போ இந்த ஆப்ஷன்ஸ் பத்திய புரிதல் ரொம்ப கம்மியா இருக்குன்னா பேசிக்ஸா நாங்க ஒரு வாட்டி ஒரு செஷன் எடுத்துடுறேன். ஏன்னா கொஞ்சம் பேசிக்ஸும் வீக்கா இருக்காங்க ஒரு சிலர் சொல்லிட்டு நான் பேசிக்கும் எடுத்துடுறேன். அதுக்கப்புறம் அந்த ஆப்ஷன் வச்சு எப்படி ப்ரொஃபைலை மேக் பண்ணலாம், ஒரு இன்கம் ஸ்ட்ராட்டஜி, அப்புறம் முக்கியமா மார்க்கெட்டோட ரியாக்ஷனுக்கு நம்ம எப்படி வந்து ஆக்ட் பண்ணணும் அப்படின்ற அந்த திங்ஸும் நாங்க அங்க ப்ராக்டிஸா கொண்டு போறோம். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிபிடி ப்ரெசன்டேஷன் மாதிரிலாம் இருக்காது. செஷன்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராக்டிக்கலா தான் இருக்கும். ஸோ இங்க பக்கம் நான் சொல்லிக் கொடுப்பேன், அந்த பக்கம் நீங்க ஸ்கிரீன் ஷேர் பண்ணுவீங்க, மாறி மாறி எனக்கு புரியுற வரைக்கும் அது போயிட்டே இருக்கும். த செஷன் வில் நாட் எண்ட் இன் 10 days 15 days இருக்காது. இட்ஸ் கண்டினியூஸ் மென்டார்ஷிப் ப்ராசஸாக தான் இதை நான் வந்து டிசைன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, அண்ட் மார்க்கெட் ப்ரொஃபைலோடைய பிஹேவியர், அண்டர்ஸ்டாண்டிங், மேக்ரோ ஸ்ட்ரக்சர் இது எல்லாமே அது உங்களுக்கு அதில் கவர் ஆகிடும். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே கவர் ஆகிடும். மேக்ரோ ஸ்ட்ரக்சர், மைக்ரோ ஸ்ட்ரக்சர், ப்ரொஃபைலோட ஸ்ட்ரக்சர் என்ன இருக்கு, விஷுவல் ரெஃபரன்சஸ், இன்ட்ராடே அப்ரோச் எப்படி பண்ணோம், ஷார்ட் டேர்ம் ரெஃபரன்சஸ் அண்ட் மோர் ஷார்ட் டேர்ம் ரெஃபரன்சஸ். மோஸ்ட்லி வந்து ஒரு ப்ரொஃபஷனலா ஒரு மார்க்கெட் ப்ரொஃபைல், இன்டர்நேஷனலா இருக்க ஒரு மார்க்கெட் ப்ரொஃபைல் ட்ரேடருக்கு தெரியக்கூடிய விஷயங்களை விட நல்லாவே உங்களுக்கு தெரிகிற அளவுக்கு நான் கொண்டு வந்துடுவேன். இதுக்கு அப்புறமாவும் உங்களுக்கு ஆர்டர் ஃப்ளோல கொஞ்சம் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஆர்டர் ஃப்ளோ சொல்லி கொடுப்பேன். ஓகேங்களா, தேர்ட் டாபிக்கா வேணும்னா சொல்லி கொடுப்பேன். ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் தான் வந்து நம்ம
மென்டார்ஷிப் ப்ரோக்ராம்ல வந்து நான் சொல்றேன். ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன். இன்ட்ரெஸ்டடா இருக்கவங்க என்கிட்ட லைஸ் பண்ணலாம். அது அவங்கவுங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். இப்போ நம்ம அகைன் வந்து கான்டெக்ஸ்ட் கிளாஸ்க்கு வந்துடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஏதாவது ஸ்கிரிப்ட் சொல்லுங்க, நம்ம கான்டெக்ஸ்ட் பண்ணுவோம். HDFC பேங்க் சார். உங்க ஃபேவரட் ஸ்டாக்கா சார்? சர்மா. ஃபேவரட் ஸ்டாக்கா சார்? எனக்கு ஹீரோ மோட்டார்ஸ் தான் ஃபேவரட். ஓகே ஓகே. HDFC இப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்களா? ஒரு நிமிஷம். ஓகே. பெனிஃபிட் டு ஆடியன்ஸ். ஆடியன்ஸ்ல இருக்கவங்க யாராவது HDFCயோட கான்டெக்ஸ்ட் ஸ்கிரீன் ஷேர் பண்ணி பிரசன்ட் பண்றீங்களா? யாராவது இருக்கீங்களா? யாருமே இல்ல போல இருக்கு நீங்க சொல்லி கொடுத்த கான்டெக்ட்ல உள்ளவங்க. ஏன்னா முதல்லயே யாருமே இருக்காங்க. ஒரு சிலர் இருக்காங்க. ட்ரை பண்றாங்களா கேட்போம். பேசவே மாட்டேங்கிறாங்க. அமைதியா லிசன் பண்றாங்க. யாராவது கான்டெக்ட் பிரசன்ட் பண்றீங்களா HDFC? ஓகே. ஒருத்தர் ஆபீஸ்ல இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. வேற எனிபடி இன்ட்ரெஸ்டட் டு பிரசன்ட் HDFC? சார் அப்படியே சொல்லட்டுங்களா? அந்த இருங்க. யாராவது ட்ரை பண்றாங்களா பார்க்கலாம். சிவா, ஏன்னா நானே பேசிட்டு இருக்கக்கூடாதுல்ல. சார் புகழ் பேசுறேன். பட் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் இப்போ நான் மார்க்கெட் ப்ரொஃபைல் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பட் அதோட அண்டர்ஸ்டாண்டிங் சொல்ல சார், கான்டெக்ஸ்ட் ரீடிங் சொல்ல. ஏப்ரல் 30 இருந்து சார் அக்குமுலேஷன் ஸ்டார்ட் ஆயிருக்கு. பிரசன்ட் பண்றீங்களா சார் ஸ்கிரீன்? ட்ரை பண்ணுங்க சார். இல்ல சார், ஜஸ்ட் சொல்றேன் சார். ட்ரை பண்ணுங்க சார். இல்ல சிஸ்டம் இருக்கு, ட்ரை பண்ணுங்க. ஓகே ஃபைன், நோ ப்ராப்ளம். சிஸ்டம் இல்ல. சார் உங்களே சொல்றேன் சார். ஏப்ரல் 30 இருங்க நான் சிஸ்டம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டுங்களா? ஓகே. ஏப்ரல் 13 இருந்து வேணுங்களா உங்களுக்கு? ஓகே இருங்க. அப்ப நான் கோ சார்ட்ல ஓபன் பண்ணேன். அது கொஞ்சம் கிளியரா இருக்கும். ஒரே ஒரு செகண்ட் லாகின் பண்ணிட்டேன். ஓகே. ஓகே சொல்லுங்க சார். இது என்னோட சார்ட். எனக்கு அதான் சார் கம்ஃபர்டபுளா இருக்கு. மார்க்கெட் ப்ரொஃபைல் தான் கம்ஃபர்டபுளா இருக்கு. எது சார்? நம்ம மார்க்கெட் ப்ரொஃபைல் எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு மாதிரி. இது அமி புரோக்கருங்களா? அமி புரோக்கர். ஓகே. அமி புரோக்கர்ல உங்களுக்கு என்ன எவ்வளவு டேட்டா வேணும் சொல்லுங்க. போதும் சார். 30 இருந்தே போதும் எனக்கு. முன்னாடி இருந்து கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. முன்னாடி இருந்து கொஞ்சம் ஓகே. ஓகே. இப்போ இன்னும் உங்களுக்கு ஜூம் பண்ணட்டுமா? ஆமா சார், ஜூம் பண்ணுங்க சார். கிளியரா இல்ல. 30 முன்னாடி இருந்துச்சு, அது ஓகே தான் சார். ஓகே. 30 தான் லைன் வச்சிருக்கேன். அந்த லைன் வச்சிருக்க தான் 29th ஏப்ரல். ஓகே சார். ஓகே. ஓகேவா? நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்குறேன். இருங்க அட்ஜஸ்ட் பண்ணேன். ஓகே. பர்ஃபெக்ட்டுங்களா? நீங்க கேட்ட 30 இருந்து பர்ஃபெக்ட்டா இருக்கு. இந்த ரெஃபரன்ஸ் கூட நான் ஹைட் பண்ணிடுறேன், டிஸ்டர்பா இருக்காம. சொல்லுங்க சார். இப்போ பாத்தீங்கன்னா சார், ஏப்ரல் 30 இருந்து சார் 32 மே 6 வரை ஒரு அக்குமுலேஷன் பீரியட் சார். ஏப்ரல் 30 இருந்து
மே 6 வரையும் பாருங்க சார். மே 6 வரைக்கும் உங்களுக்கு ஒரு டைட் அக்குமுலேஷன். ஆமா ஒரு டைட் அக்குமுலேஷன். எஸ் சார். ஓவர்லாப் ஆயிருக்கு வேல்யூ ஏரியாலயே சார். ஓகே சார். நீங்க சொல்றதெல்லாம் நான் எழுதுறேனா மட்டும் சொல்லுங்க, இல்லைன்னா அழிச்சிட்டு எழுதுறேன். ஓகே ஓகே சார். டைட் அக்குமுலேஷன். ஓகே, அப்புறம் என்ன தோணுது? அப்ப 7 பாத்தீங்கன்னா சார் பிரைஸ் வந்து அந்த அக்குமுலேஷன் ஜோன்ல பிரேக் அவுட் ஆயிருக்கு சார். ஓகே, இங்க பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஓகே ஃபைன். வேற? ஆமா சார். அது பாத்தீங்கன்னா விபிபிஓசி வந்திருக்கு சார். இது பிபிஓசி. ஓகே, இது வந்து பிபிஓசி. ஓகே ஓகே, இது வந்து பிபிஓசியா வந்திருக்கு. ஓகே, வேல்யூ ஏரியாவும் அந்த சார் சொன்னாங்க வேல்யூ ஏரியா கரெக்டா அந்த அக்குமுலேஷனுக்கு கீழே வந்திருக்கு வேல்யூ ஏரியா, அப்புறம் பிபிஓசி. ஓகே, சோ 1 2 ரெண்டு ரெஃபரன்ஸ் பிடிச்சிருக்கீங்க. அடுத்தது ஓகே சார். 8ஆம் தேதி பாத்தீங்கன்னா பிரைஸ் அக்செப்டன்ஸ் ஆயிருக்கு சார். எதை வச்சு சொல்றீங்க? ஓபன் கீழ இருக்குல்ல சார். சோ நீங்க என்ன சொல்றீங்க? ப்ரீவியஸ் டே லோ கீழ ஓபன் ஆயிருக்குன்றீங்க. ஆமா சார். கரெக்ட்டுங்களா? அப்ப கேப் டவுனா? ஆமா கேப் டவுன் சார். கரெக்ட், கேப் டவுன். அப்ப கேப் டவுன் அக்செப்ட் ஆயிருக்கு, ஃபில் பண்ண போகல, அப்படியே கீழ வருது. ஓகே ஆமா சார். கரெக்ட்டா? ஓடி ஆயிருக்கு. ஓகே, அக்செப்டட். கொஞ்சம் ஹேண்ட் ரைட்டிங் மட்டும் கொஞ்சம் கோச்சிக்காதீங்க. ஓகே சார். ஓகே, அக்செப்டட். ஓகே ஓகே. அப்புறம் வாங்க, கரெக்டா வரீங்க ஃப்ளோல. சார் அந்த வால்யூம் பாத்தீங்கன்னா வால்யூம் அங்க மேல அதிகமா இருக்கு. அந்த 9 டிபிஓ மேல இருக்கு சார். அந்த பிபிஓஸ் எந்த டேட் சார்? எந்த டேட் சார்? 7 பிபிஓசி 7ஓட டேட் தான் சார். ஆமா சார். 7 பிபிஓஸ் போட்டீங்க. போட்டேன் சார், நோட் பண்ணிட்டேன் பிபிஓசி 7க்கு. ஓகே. அந்த ஐபி அந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் கொடுத்திருக்கு சார். ஐபி ரேஞ்ச் 1 இன்னைக்கு 7ங்களா கொடுத்திருக்கு. கீழ 8th 8th சார். 8th அன்னைக்கு கேப் டவுன் ஓபன், கேப் டவுன் ஃபாலோ பண்ணி ஐபி பிரேக் அவுட் டவுன் சைடு. ஓகே, குட். டவுன் சைடு எஸ் சார். நெக்ஸ்ட் அவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்ச அவ்வளவுதான் சார். எஸ் சார். ஓகே, வேற யாராவது ஆட் பண்ணலாமே ப்ளீஸ்? வெரி குட் வெரி குட். தேங்க்ஸ். ரெஸ்பான்சிவ் பையர்ஸ் இருக்காங்க. சார் எந்த இடம் சொல்லுங்க. கீழ வந்து ரெஸ்பான்சிவ் பையர்ஸ் இருக்காங்க. எங்க சார்? எந்த 10ஆம் தேதிங்களா? எஸ் சார். ஓகே, 10ஆம் தேதி நீங்க என்ன சொல்றீங்க? இந்த இடத்துல வந்து ரெஸ்பான்சிவ் பையர்ஸ். ஓகே, இது வந்து 4th ரெஃபரன்ஸ், இது வந்து 5th ரெஃபரன்ஸ். ஓகே, 11ஆம் தேதி இனிஷியேட்டிவ் மேல கொண்டு போறதுக்கு தான் ரெடியா இருக்காங்க. ஏன்னா அங்க இருந்து மேல சார் அது எக்ஸ்பெக்டேஷன் சார். நீங்க சொல்றது எக்ஸ்பெக்டேஷன் வராதீங்க இப்போ, வேண்டாம். இது ரெஃபரன்ஸ் மட்டும் முடிங்க சார். நம்ம சிங்கிள் பிரிண்ட்லாம் விட்டுட்டேன். சிங்கிள் பிரிண்ட் அங்க ஒன்னு இருக்குல சார். ரொம்ப அந்த இருங்க அவங்க முடிச்சிட்டோம். சர்மா சார், இது ரெஃபரன்ஸ் மட்டும் முடிச்சிடும், அப்புறமா எக்ஸ்பெக்டேஷன் வரலாம். ஓகே சார். ஓகே, நான் எக்ஸ்பெக்டேஷன் சொல்லிட்டீங்க வச்சுங்களேன், அப்புறம் சுவாரஸ்யம் போயிடும். ட்ரை பண்ணுவோம் எல்லாரும். ஓகேங்களா? அதுக்கு தான் சார் 7th பார்த்தோம்னா அந்த ப்ரொஃபைல் வந்து ஒரு பி ப்ரொஃபைலா இருக்கு சார். ஓகே, சூப்பரா இருக்கு. யார் அது? சத்யராஜ். சத்யராஜ். சூப்பர் சார். பி இத பார்க்கல யாரும். ஓகே, பி 7th 8th வேல்யூ ஏரியா லோயரா மைக்ரேட் ஆயிருக்கு சார். வேல்யூ ஏரியா மைக்ரேஷன் லோ. ஓகே, அது அந்த பாக்கி அக்குமுலேஷன் பிரேக் டவுன் ஆன பின்னாடி இந்த வேல்யூ ஏரியா லோ போயிடுச்சு. ஓகே, அதுக்கு அடுத்தது 10th 9th ஓபன் கேப் டவுன் ஆகி, ஆனா முன்னத்து நாள் 8th பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் வரைக்கும் போய் ரிஜெக்ட் ஆகி பிரைஸ் திரும்பி வந்திருக்கு சார். ஓகே ஃபைன். ஸோ இதுக்கு ஒரு ரூலே இருக்குங்க. நான் அப்புறம் ஓப்பன் ரிஜெக்ட் ரிவர்சல் ஃப்ரம் ப்ரீவியஸ் டே பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். பிபிஓசி தானே? எஸ் சார், பிபிஓசி அது ரொம்ப முக்கியமான ரெஃபரன்ஸ். ஓகே, அப்போ எத்தனை 5 6 அதுக்கப்புறம் 7 8 அப்புறம் அன்னைக்கு வந்து எமோஷனல் செல்லிங் நடந்திருக்கு. கீழே பிரைஸ் போய் க்ளோஸ் ஆயிருந்தாலும் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் மேல இருக்கு சார். ஓகே, அது இமோஷனல் பை செல் நான் சொல்ல மாட்டேன், சாரி. ஓகேங்களா? ஓகே ஓகே. பிஓசி மைக்ரேட் ஆகல, நான் பிஓசி மைக்ரேஷன் கான்செப்ட் இருக்குது. நான் பிஓசி மைக்ரேஷன். ஸோ நான் பிஓசி மைக்ரேஷன் ஆனதால
நீங்க என்ன ஆகும்னா மார்க்கெட் வந்து கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணும். ஓகே, ஸோ ட்ரெண்டு அன்னைக்கு வந்து ட்ரெண்டே எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ட்ரெண்ட் டே நான் பிஓசி நாட் மைக்ரேட்டட். ஓகேங்களா, அதுக்கப்புறம் இங்க வந்து ஓகே நான் சொல்றேன், நீங்க சொல்லணும். ஓகே, நெக்ஸ்ட் 10th பிரைஸ் கேப் டவுன் ஆயிருக்கு. அங்கிருந்து போய் சிங்கிள் பிரிண்ட்ல ரிஜெக்ட் ஆயிருக்கு சார். ஓகே, இங்க வந்து பாத்தீங்கன்னா கேப் டவுன் ஓப்பனிங் 8 கீழே போலீங்க. ரெஃபரன்ஸ் நம்பர் 9 ரெஃபரன்ஸ் நம்பர் 10 வந்து கேப் டவுன் ஓப்பனு. இங்க வந்து கேப் டவுன் ஆகி அப்படியே வந்துருச்சு மார்க்கெட், லைட்டா அப்டேட் பண்ணி அப்படியே வந்துருச்சு. இங்கே கேப் டவுன் ஓப்பன் ஆகி அப்படியே வந்துருச்சு. ஆனா இங்க கேப் டவுன் ஆகி அப்படியே போல, புரியுதுங்களா? இங்க நடந்தது டவுன் சைடு ஆக்ஷன், இங்க நடந்தது டவுன் சைடு ஆக்ஷன். ஆனா இந்த இடத்துல கேப் டவுன் ஆனது, இங்கேயும் டவுன் சைடு. ஆனா கேப் டவுன் ஆகி என்ன பண்ணா அப்சைடு ஆக்ஷன் கொடுத்துருக்கான். கரெக்டுங்களா, ஆக்ஷன் அப்சைடு கொடுத்துருக்காங்க. அப்போ இது என்னது, ஒரு அப்நார்மல் பிஹேவியரா? இப்போ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண பிஹேவியருக்கு அப்நார்மலா இருக்கு. ஓகே, அடுத்த பாயிண்ட் வாங்க. எஸ் ஜுபைர் ப்ளீஸ். நெட்டிங் சார். ஓகே ஓகே. அது கரெக்டா அந்த ஐபி ரேஞ்சே சிங்கிள் பிரிண்ட் வரைக்கும் தான் சார் போயிருக்கு. ஓகே, அப்ப அந்த சிங்கிள் பிரிண்ட் ரெஃபரன்ஸ் உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குன்றது நீங்க புரிஞ்சுக்கிறீங்க, கரெக்டா? அப்ப அந்த செல்லிங் சிங்கிள் பிரிண்ட்டும் நல்லா இருக்கு. ஓகேங்க, இது வந்து ஒரு 11th ரெஃபரன்ஸ். ஓகே, அப்புறம் வேற யார் ட்ரை பண்ணுங்க? பிரைஸ் ரிஜெக்ட் ஆகி கீழே வந்துடுச்சு, கீழே வந்து. ஓகே, அது கரெக்டா ரெஸ்பான்ஸ் பண்ணிருக்கு. ஆனா லோ கட் பண்ணல, அது முக்கியமான பாயிண்ட். லோ கட் பண்ணல. ஓகே, வேற என்னெல்லாம் நோட் பண்றீங்க சார்? 10th டே வந்து ஒரு மோஸ்ட்லி ஒரு ரெஸ்பான்சிவ் மாதிரி இருக்கு சார். ஏன்னா அது ப்ரீவியஸ் வீக்கோட இங்க வந்து ரெஸ்பான்சிவ் பையா இருக்கு, இங்க வந்து இங்க ரெஸ்பான்சிவ் செல்லா இருக்கு நீங்க நினைக்கிறீங்க. அப்ப 12th ரெஃபரன்ஸ். ஓகே, அப்புறம் லோயர் வேல்யூ ஏரியா வந்து ஓவர்லாப்பிங் ஆயிடுச்சு. 3 நாளா வந்து லோயர் வேல்யூ வந்தது. 9th and 10th வந்து வேல்யூ ஏரியா ஒரே மாதிரி வந்துருச்சு சார். ஓகே, 3 நாளுக்கு மேல வேல்யூ ஏரியா போவாதுன்னு நீங்க சொல்றீங்களா? இல்ல, அந்த மாதிரி லோயர்ல வந்துட்டு இருந்தது, இங்க ஸ்டாப் ஆயிருக்கு. ஓகே, லோயர் மைக்ரேஷன் நடக்கல. ஓகே, ஃபர்தர் லோ கிரியேட் பண்ணல. சேம், ஆனா ஃபர்தர் ஆனா பிஓசி மைக்ரேட் ஆகி தான் இருக்கு. ஓகே, சாரி சார், நான் இந்த வால்யூம் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல்ல மட்டும் சொல்றேங்க. வேல்யூ வால்யூம் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல்ல, வால்யூம் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் இல்ல, வால்யூம் வேல்யூ ஏரியா மட்டும் எடுத்துட்டேன். அந்த பிங்க் கலர்ல இருக்கு சார், அதுதான். ஓகே, ஓவர்லாப். சோ வால்யூம் வேல்யூ ஏரியால உங்களுக்கு ஓவர்லாப் ஆயிருக்கு. ஓகே சார், மே 9 பாத்தீங்கன்னா சார் ஏபி 4 ஹை இருக்கு சார். ஏபி புவர் ஹைங்களா? எவ்வளவு டிபி வச்சிருக்கேன் நானு? 1.9. அப்போ ஓகே, 4 ஹை. ஓகே, ஃபைன், அக்செப்டட். ஏன்னா சம்டைம்ஸ் டிபி அதிகமா இருந்தா கூட 4 ஹை காமிக்கும். அப்ப டிபி நம்ம குறைச்சிட்டு பார்க்கணும். ஓகே, நான் 1.9 தான் வச்சிருக்கேங்க. பட் ஹெச்டிஎஃப்சிக்கு 1.9 அதிகம் தான், நம்ம கிராஸ் செக் பண்ணலாம். ஓகே ஓகே. டபுள் டிஸ்ட்ரிபியூஷன் டே எது சார் இன்னைக்கா? 10th. ஓகே, டபுள் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லலாம், ஆனா சிங்கிள் பிரிண்ட் எதுவும் வரல. ஓகே ஓகே ஓகே, ஃபைன். ஓகே, ஸோ 2 பேலன்ஸ் கிரியேட் ஆயிருக்கு, அதனால டபுள் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகே, ஃபைன். ஓகே, ஸோ டபுள் டிஸ்ட்ரிபியூஷன். தென் ஓகே, இதுதாங்க கான்டெக்ஸ்ட், பேசிக் கான்டெக்ஸ்ட் இதாங்க. இப்போ நீங்க பண்ணீங்க பாத்தீங்களா? இதுதான் என்ன சொல்றாங்க ஜிம் டால்டன், மார்க்கெட் ஜெனரேட்டட் இன்ஃபர்மேஷன். இதை நம்ம என்ன பண்ணோம், ஒரு ஆர்டரா கிரியேட் பண்ணோம். இதை ஒரு ஆர்டரா கிரியேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட்டோட ஃப்ளோ வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆக ஆரம்பிச்சோம். புரியுதுங்களா? ஃப்ளோ வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ என்னென்னலாம் இங்க ஃப்ளோ நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கு? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இந்த இடத்துல வந்து அக்குமுலேஷனுக்கு பிலோல ஒரு பேலன்ஸ் கிரியேட் ஆயிருக்கு. அந்த பிலோ பேலன்ஸ்ல மார்க்கெட் அக்செப்ட் ஆயிருக்கு. அகெயின் அந்த பேலன்ஸை மார்க்கெட் டெஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன இருக்கு, ட்ரெண்டை வந்து கண்டினியூ பண்ணிருக்கு வித் ப்ராப்பர் சிங்கிள் பிரிண்ட். இது ப்ராப்பர் சிங்கிள் பிரிண்ட். அப்போ அந்த ப்ராப்பர் சிங்கிள் பிரிண்ட்ல இருந்து மார்க்கெட்டு எந்த பீரியட், HIJK
இந்த பீரியட் ஹெச்ல இருந்து எம், இந்த பீரியட்ல நடந்த அந்த பர்டிகுலர் ரேஞ்ச மார்க்கெட் என்ன பண்ணுது, பேலன்ஸா இன்னைக்கு கிரியேட் பண்ணிருக்கு. இது வரைக்கும் உங்களுக்கு புரிதல் வந்திருக்குங்களா? எஸ் சார். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மார்க்கெட் மேல போனா என்ன சார் நடக்கணும்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மார்க்கெட் இங்க க்ளோஸ் பண்ணிருக்கு. இப்போ வாங்க, இப்போ சொல்லுங்க சார் சர்மா சார், எக்ஸ்பெக்டேஷன் வரலாம். இப்போ மார்க்கெட் இங்க க்ளோஸ் ஆயிடுச்சு, இப்போ மேல போனா என்னென்னலாம் நடக்கணும்? மேல வந்து இனிஷியேட்டிவ் பையர்ஸ் வரணும். ஃபர்ஸ்ட் இந்த டேக்கு இனிஷியேட்டிவ் பையர்ஸ் வரணும். ஒருத்தர் ஒரு பாயிண்ட் சொல்லுங்க. இந்த இடத்துக்கு ஒரு இனிஷியேட்டிவ் பையர் வரணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன். அது வரும்போது என்ன ஆகும், இந்த சிங்கிள் பிரிண்ட்டும் கிளியர் ஆயிடும். கரெக்ட்டுங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்த பாயிண்ட் சொல்லுங்க. அடுத்தது சொல்லுங்க. எல்லாருக்கும் பசி. POC மைக்ரேஷன் ஆகணும் சார். நெக்ஸ்ட் டே POC மைக்ரேட் ஆகணுமா? ஐ மீன் வேல்யூ ஏரியா மேல பிரைஸ் சஸ்டெயின் ஆகணும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொன்னேன், இந்த 10th POCக்கு மேல POC வந்து இந்த இடத்துல உங்களுக்கு கிரியேட் ஆனா ஓகே முதல்ல. கரெக்ட்டுங்களா? எஸ் சார். ஓகே, இதுதான் உங்க எக்ஸ்பெக்டேஷன். ஓகே, ரெண்டாவது பாயிண்ட். இது மாதிரி வந்தா ஃபர்தரா நம்ம மேல திரும்புவோம். ஓகே, அப்புறம் ஏபி போர் ஹைட்ட வந்து ஒரு ரிஜெக்ஷனும் அக்செப்டன்ஸும் நடக்கும் சார். அதை கிளியர் பண்ணணும் சார். அடுத்தது ஸோ நீங்க இதுக்கு மேல மார்க்கெட் போயிட்டு இங்க இருக்க அக்செப்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல என்ன பண்ணோம், திரும்ப ஒரு POC கிரியேட் பண்ணிக்கிறோம். கரெக்ட்டுங்களா? எஸ் சார். ஓகே, அப்புறம் இதே மாதிரி வைஸ் வெர்சாவும் நடக்கும் சார். இனிஷியேட்டிவ் செல்லர்ஸும் வர ஆரம்பிச்சிடுவாங்க. மார்க்கெட்டுமே ஓகே, வெரி குட். இனிஷியேட்டிவ் செல்லர்ஸ் எங்கெங்கெல்லாம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு சார்? இந்த ரெஃபரன்ஸ்ல எப்படி சொல்லுங்க. இங்க லாஸ்ட் டே இன்னைக்கு கீழே மறுபடியும் புஷ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல சார்? இல்ல, இப்போ நீங்க மேல வந்துட்டே இருக்கிறோம். இங்க இருந்து மேல வந்துட்டே இருக்கும்போது எந்தெந்த ரெஃபரன்ஸ்லாம் கிராஸ் பண்ணலாம்னு பேசணும். இந்த ரெஃபரன்ஸ்லாம் அவங்க சொன்னாங்க. இப்போ அதே மாதிரி இங்க இருந்து இங்க வரும்போது திரும்ப மேல போகும்போது எந்த இடத்துல உங்களுக்கு செல்லர்ஸ் அதிகமா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு? ஏபி போரை அந்த PPOC வர வாய்ப்பு இருக்கு சார். ஆமா, இந்த இடம் வந்து ஒரு PPOC வச்சிருக்கீங்க. சோ இந்த இடத்துல வந்து ஒரு செல்லர் வந்து இந்த இடத்துல ஒரு என்ட்ரி கொடுக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி இன்னொரு இடத்துல இன்னொரு PPOC இருக்கு. இந்த ரெஃபரன்ஸ் நீங்க இந்த ஏபி போர் ஹையா நீங்க பாக்குறீங்க. நான் என்ன பாக்குறேன்னா இந்த இடத்துல ஒரு PPOC மார்க்கெட் டெஸ்ட் பண்ணிட்டு வந்ததா பாக்குறேன். ஓகேங்களா? இது ஏபி போர் ஹையா நீங்க பாக்குறீங்க. ஆனா இந்த இடத்துல இன்னொன்னு என்னன்னா இந்த இடத்துல ஒரு PPOC தான் இருக்கீங்க. ஓகேங்களா? இந்த PPOC மார்க்கெட் டெஸ்ட் பண்ணிட்டு தான் இப்படி வந்திருக்கான். அப்ப அவங்களே என்ன பண்ணலாம், இங்க ரியாக்ட் ஆக ஆரம்பிக்கலாம். கிளியர் ஆகலாம். அந்த PPOC ஸ்டில் வேலிட் தான். இங்க ரெஃபரன்ஸ்ல காமிக்காது. அது இன்டென்சிவ் அந்த மாதிரி லேர்னிங்ல போகும்போது அந்த ரெஃபரன்ஸோட இம்பார்ட்டன்ஸ்ல நம்ம லேர்ன் பண்ணுவோம். வேரியஸ் டைப் ஆஃப் POC டைப்ஸ்ல பார்ப்போம். ஓகேங்களா? இது வந்து கிளியர் ஆகல. டெஸ்ட் பண்ணணும் நீங்க கிளியரா நினைச்சிடாதீங்க. இது ஆக்சுவலி இங்க வந்து ரிவர்சல் PPOC இது கன்வெர்ட் ஆயிருக்கும். ஸோ ரிவர்சல் PPOCன்றது ஒன் ஆஃப் த வெயிட்டட் ரெஃபரன்ஸ் இன் தி மார்க்கெட் ப்ரொஃபைல். ஓகே, அது அப்புறம் வரலாம். ஸோ அப்போ இந்த இடத்துலயும் ஒரு செல்லர் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த பேலன்ஸ்லயே வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. கரெக்ட்டுங்களா? அப்போ இந்த மாதிரி நீங்க என்ன பண்றீங்க, ஃபர்ஸ்ட் ரெஃபரன்ஸ் எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு உங்க ஃப்ளோக்கு பிரகாரம் ஃபிக்ஸ் பண்றீங்க. நான் இங்க இருந்து அப்சைடு போகும்போது எந்தெந்த இடத்துல தான் எந்தெந்த ரெஃபரன்ஸ்லாம் நான் வந்து லெவல் பை லெவலா பார்க்கணும் உங்க பொசிஷனை கொண்டு போறதுக்கு. அண்டர்ஸ்டாண்டிங் வருதுங்களா? அண்டர்ஸ்டாண்டிங் வருது வித் லாஜிக். அதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். எனக்கு சும்மா ஏதோ சொன்னா புரியக்கூடாது. எனக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வித் லாஜிக்கோட வேணும். என்ன பண்ண அப்படிதான் நம்ம வளர்த்துட்டாங்க. நம்மளும் அப்படியே கேள்வி கேட்டு பேசி பேசி வேற பழகிட்டோமா, எதுவும் நம்ம அக்செப்ட் பண்ண மாட்டோம். இங்க வந்து ரீசன் என்ன, இந்த சிங்கிள் பிரிண்ட் இருக்கிறதுனால இந்த இடத்துல ஒரு எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷன். ஏன் இந்த சிங்கிள் பிரிண்ட்னால எனக்கு என்ன புரியுது, இங்க செல்லர்ஸ் வந்திருக்காங்க. ஆல்ரெடி ஒரு நாள் இங்க ரிஜெக்ஷனும் கொடுத்துருக்காங்க. அப்ப நெக்ஸ்ட் டே இந்த PPOCயை இவங்க டெஸ்ட் பண்ணிட்டு வந்ததால திரும்பவும் இந்த PPOC இங்க என்ன பண்ணுங்க, இங்க அழகா ஒரு செல்லிங் டைல் வச்சுதான் வந்திருக்காங்க. அந்த செல்லிங் டைலோட பேலன்ஸ்க்கு அப்புறமா இந்த இடத்துல கன்வெர்ட் ஆகி போயிருக்காங்க. இங்க மோர் தென் டிமாண்டோட சப்ளை ஃபிக்ஸ் பண்ணி புகழஞ்சி மியூட். சாரி சார். நோ ப்ராப்ளம். பசங்க தானே. அப்ப இந்த PPOCல இருந்து நமக்கு ரிஜெக்ஷன் ஆகும்போது அகைன் இங்க வந்து செல்லர்ஸ் என்ட்ரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி ஃபீல் பண்ணும் வித் லாஜிக். அண்ட் அகைன் இந்த இடத்துல ஒரு PPOC இருக்கு, இது ஒரு B ப்ரொஃபைல். இந்த பேலன்ஸ் ஆகாம மார்க்கெட் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் சப்ளை சாப்பிடுறாங்க. அப்போ
எனக்கு இது வந்து ஒரு ஸ்விங் இப்படி போகலாம், போயிட்டு திரும்ப இப்படி ஸ்விங் இப்படி வரலாம். கரெக்டுங்களா? இப்படி ஒரு புரிதல் எனக்கு கிடைக்கிறது. இதோட சேர்ந்து மார்க்கெட் கீழே போனோம்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த டெய்ல பிரேக் பண்ணி எனக்கு அக்செப்டன்ஸ் கொடுத்துட்டு போகணுன்ற அந்த புரிதலும் எனக்கு நெகட்டிவ் சைடுக்கு இருக்கு. அப்போ இந்த மாதிரி மார்க்கெட்ல ரெஃபரன்ஸ் எனக்கு கிளியரா இருக்கும் போது நான் நிதானமா மார்க்கெட்டை வாட்ச் பண்ண முடியுமா முடியாதுங்களா? முடியும் சார். பட் அதுக்கு ப்ராப்பர் ட்ரேட் பிளானும் இருக்கணும். இப்போ நீங்க ஈக்விட்டியில வாங்குனீங்கன்னா அதோடைய பல்ஸ் இருக்கும், ஆப்ஷன்ஸ்ல போனீங்கன்னா அதோட பல்ஸ் இருக்கும். இது நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு நீங்க போவீங்க. அப்போ இதுதான் உங்களுக்கு கான்டெக்ஸ்ட் ரைட்டிங்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி நீங்க நோட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா இதை எப்படி ஆர்கனைஸ்டா ஒரு 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 டாக்குமெண்ட் ஃபார்மேட்ல பண்ணலான்றத நம்ம நாளையோட செஷன்ல பார்க்கலாம். கிளியருங்களா? கிளியர் சார். ஓகே, அப்ப டாஸ்க் என்னன்னா, இந்த குரூப்ல இன்னைக்கு கிளாஸ்க்கு வந்தவங்கள அட்லீஸ்ட் ஒருத்தர் ஒரு சார்ட்ல, நாளைக்கு வேற எதுவும் பேச போறது கிடையாது. நாளைக்கு செஷன் வந்து 10:30 மணிக்கு ஆரம்பிச்ச உடனே நானா நீயான நீங்க ஸ்கிரீன் ஷேர் பண்ணி, ஏற்கனவே நீங்க வந்து மார்க் பண்ணியும் காமிக்கலாம். டைம் கன்சியூமிங் இருந்தா மார்க் பண்ணியும் நீங்க காமிக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்க மார்க் பண்ணியும் கொண்டு வரலாம். இந்த மாதிரி நீங்க பாக்ஸ்லாம் போட்டு மார்க்லாம் பண்ணியும் கொண்டு வரலாம். ஓகேங்களா? இல்ல இந்த மாதிரி ஹேண்ட் ரைட்டிங் பண்ணியும் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணலாம். நீங்க பிரசன்ட் பண்ணணும். இது பண்ண முடியலங்க. இப்போ மார்க்கெட் ப்ரொஃபைலே தெரியாதவங்களுக்கு நான் சொல்ல, ஓரளவுக்கு தெரிஞ்சவங்க பண்ண முடியும்ல. ஓகே, ஸோ தட் இஸ் மை எக்ஸ்பெக்டேஷன் ஃப்ரம் டுடே கிளாஸ். ஸோ டுமாரோ நம்ம அங்க இருந்து நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு 15-20 மினிட்ஸ் நீங்க பிரசன்ட் பண்ண இது எப்படி கான்டெக்ஸ்ட் ஃபார்மேட்டா நம்ம ஒரு ஆர்டரா எப்படி கொண்டு போறதுன்றதை நான் கண்டினியூ பண்றேன். கிளியருங்களா? எஸ் சார். எஸ் சார். ஓகேங்களா? எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இந்த செஷன் யூஸ்ஃபுல்லா இருந்ததுங்களா? எஸ் சார். எஸ் சார், சூப்பர். Thank you very much. வெல்கம் சார். ஸ்மால் டவுட் சார். சொல்லுங்க அருள். சார் May 9th நீங்க வந்து சொன்னீங்க இது நான் எமோஷனல் செல்லிங் கன்சிடர் பண்ணுமான்னு சம்திங் ஏதோ சொன்னீங்க சார். இருப்பா டவுட் வந்தாலும் எல்லாத்தையும் அழிச்சிடணும். ஓகே சொல்லுங்க. சரி, May 9th எமோஷனல் செல்லிங் சொன்னதுக்கு இல்ல நான் அது எமோஷனல் செல்லிங் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. ஓகே, எனக்கு என்னுடைய கான்செப்ட் பாருங்க, நான் வந்து இந்த இமோஷனல் பை இமோஷனல் செல்ன்ற அந்த வேர்ட் நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஓகேங்களா? ஏன்னா சம்டைம்ஸ் மார்க்கெட் இஸ் சூப்பர் பியரிஷ். நீங்க நினைக்கிற மாதிரி இந்த பிஓசி இங்க மைக்ரேட் ஆகலாம் வெயிட் பண்ண மாட்டான். ஓப்பன் பண்ணிட்டு பேலன்ஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். அப்போ நான் இதை வச்சு ட்ரேட் பிளான் பண்ணனா நான் ஃபெயிலியர் ஆயிடுவேன். ஓகேங்களா? ஓகே, என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நான் அதுக்கு பதிலாக நான் மைக்ரேட்டட் பிஓசின்னு அதுக்கு பேர் வச்சுப்பேன். பிஓசி மைக்ரேட் ஆகலை, அவ்வளோதான். அப்போ இமோஷனல் பையின்னும் போது என் மைண்ட் என்ன சொல்லுதுன்னா, கட்டாயம் மார்க்கெட் இந்த இடத்துக்கு வருவான் அப்படின்னு என்ன பண்ணுது, இன்டியூஸ் பண்ணுது என் மைண்டை. ஐ டோன்ட் வாண்ட் டு கிவ் இன்டியூஸ் டு மை மைண்ட். அந்த மாதிரி வேர்ட்ஸை நான் அவாய்ட் பண்ண பார்க்குறேன் கான்டெக்ட்ல. ஸோ அப்போ இங்கே நான் மைக்ரேஷன் பிஓசின் போது அதுக்கு ஒரு ஃபேராக நான் என்ன பண்ண முடியும், நான் மைக்ரேஷன் ஆகலை வித் இங்கே சிங்கிள் பிரிண்ட் வேற கொடுத்துருக்கான், இங்கே ஒன்றும் லேட் ஸ்பைக்காக வச்சு போகல. ஓகேங்களா? அப்போ இங்கே ஒரு ரெஃபரன்ஸ் எனக்கு இருக்கு. அப்போ ட்ரெண்ட் டேவாவும் எனக்கு இருக்கு. அப்போ ட்ரெண்ட் கண்டினியூவா இருக்கும் சான்சஸ் இருக்குன்னு சொல்லி ஒரு கொஸ்டின் இருக்கிறதுனால என்னால 2-way ஆக்ஷன் ப்ராசஸையே நான் ஒழுங்கா ஃபாலோ பண்ணுறேன். ஏன்னா மார்க்கெட் ஆல்வேஸ் கிவ் எக்ஸ்பெக்டட் பிஹேவியர் அண்ட் அன்எக்ஸ்பெக்டட் பிஹேவியர். அப்போ இந்த இடத்துல நான் இமோஷனல் பை இமோஷனல் செல் அவனை போட்டு பிளாக் பண்ணிட்டேன் அப்படின்னா என் மைண்ட் இந்த டவுன் சைடுக்கான திங்கிங்கே நான் ஸ்டாப் பண்ணிட்டோம். மேபி அது இன்னொரு ஃபேர் பிரைஸ்க்கு மார்க்கெட் மூவ் ஆகிற மாதிரி இருந்தாலும் அதுக்கான ட்ரேட் பிளானை பற்றி நான் யோசிக்கவே மாட்டேன். கிளியருங்களா சார்? நீங்க சொன்ன பாயிண்ட் கரெக்ட். இது பை டே எக்ஸ்பீரியன்ஸ்ல உங்களுக்கு அந்த வேர்டிங்ஸ் மாறிட்டே வரும். ஓகே, நீங்க சொன்னதுல எந்த தப்பும் கிடையாது. ஓகேங்களா? நீங்க சொன்னது 100% கரெக்ட் தான். அது நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அந்த லாங்குவேஜ்ல நம்ம ஒரு சில வேர்ட்ஸ் அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்குது, நல்லதா இருக்கும். ஓகேனா? அதெல்லாம் நம்ம இன்டியூஸ் பண்ணி வேற ஒரு ட்ரேட் பிளானுக்கு நம்ம புஷ் பண்ணி விட்டுறோம். உடனே என்ன பண்ணுவேன்னா, நான் ஒரு புட் ஆப்ஷன் செல் பண்ணிட்டு உட்காந்துருவேன். இல்ல ஒரு 10 குவான்டிட்டி பை பண்ணிட்டு உட்காருவேன், ஏதாவது பண்ணுவேன். அது மாதிரி பண்ணக்கூடாது. எனக்கு ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன் வரணும் அப்படின்ற அந்த டிசிப்ளினை நான் மெயின்டைன் பண்ணேன். ஓகே, அப்போ அந்த டிசிப்ளினை மெயின்டைன் பண்றதுக்கு உண்டான வேர்டை கூட நம்ம அலோவ் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமா. ஓகே ஓகே, தேங்க்ஸ் அருள் இந்த கொஸ்டின். சரிங்களா? ஓகே, ஸோ எல்லாருக்கும் செஷன் ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சார்ட் டீடைல்ஸ் எப்படி சார் எடுக்கணும், நம்ம எதுல இருந்து எடுக்கணும்? சார் நீங்க கோ சார்ட் போங்க சார், ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? இப்போ இது வந்து அமி புரோக்கர்ல இவங்க வந்து ட்ரூ டேட்டா வாங்கி யூஸ் பண்றது.
ஓகே சார். டேட்டா ஃபீட் பண்றோம். ஓகேங்களா? இந்த மாதிரி சார்ட் உங்களுக்கு வேணும்னா நீங்க எனக்கு டெலிகிராம்ல எனக்கு மெசேஜ் பண்ணுங்களேன். நான் உங்களுக்கு டீடைல்ஸ் அனுப்புறேன். ஓகே சார். உங்க என்னுடைய ஐடி நான் மெசேஜ் பண்றேன், இங்க டைப் பண்றேன். ஓகே சார். @dineshkumar tt. ஓகேங்களா? dineshkumar tt டபுள் டி வரும். ஓகேங்களா? இதுக்கு மெசேஜ் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ஒரு லிங்க் அனுப்புறேன். அது கொஞ்சம் சீப்பா இருக்கும். இதே மாதிரி சார்ட் வந்து உங்களுக்கு அங்க ட்ரூ டேட்டா கொஞ்சம் உங்களுக்கு உங்களுடைய நீட பொறுத்து அது டிடிஏ சார். டிடிஏ சார். டபுள் டி டேபிள் டென்னிஸ். ஓகே சார். ஓகே சார். ஓகேங்களா? ஓகே சோ சார் இல்ல அப்படினா நம்ம கோ சார்ட்ல டைரக்டா யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே சார். கோ சார்ட்ல இங்க ஸ்டடில போயிட்டு ஆர்டர் ஃப்ளோல போயிட்டு இங்க மார்க்கெட் ப்ரொஃபைல் நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இங்க வந்துரும். ஓகேங்களா? இங்க வந்துட்டீங்கன்னா இங்க நீங்க செட்டிங்ஸ்லாம் பண்ணிக்கலாம். இதுவும் கொஞ்சம் சிம்பிளா இருக்கும். இது வந்து EOD டேட்டா ஃப்ரீயா இருக்கு அவங்ககிட்ட. லைவ் தான் நமக்கு கிடைக்காது. ஆமா சார். EOD டேட்டா ஃப்ரீயா இருக்கு. இது அழகா யூஸ் பண்ணி பிகினர்ஸ் வந்து இத பிராக்டீஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இது நீங்க பண்ணுங்க. இத டவுட் வந்தா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். சரிங்களா? Thank you sir. Thank you sir. Very good explanation about Thank you sir. Thank you sir. Professional trading. Thank you sir. Thank you sir. So எதுவும் டவுட்ஸ் இல்லைன்னா இன்னைக்கு செஷன் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இல்லைங்களா? வேற யாருக்கா டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. ஸோ வி கிவ் 5 minutes டு ஆடியன்ஸ். 12:45க்கு நம்ம செஷன் க்ளோஸ் பண்ணிடலாம். சாரி, நான் 11:30க்கு பிளான் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே இருந்தால் 11 o'clock மேலே தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு 15 minutes கொஞ்சம் இன்ட்ரோடக்ஷன்லாம் கொஞ்சம் கொண்டு போகிற மாதிரி இருந்தது. சைக்காலஜி அவங்க ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வரதா இருந்தது. அதில் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் செஷன் தான் 1 hour நம்ம பர்ஃபெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ 5 minutes எடுத்துக்கோங்க. உங்களுக்கு என்ன டவுட் வேற ஏதாவது டவுட்டாக இருந்தால் கேளுங்க. நம்ம அப்புறம் செஷன் க்ளோஸ் பண்ணிடலாம். சார் உங்க கான்டாக்ட் நம்பர் எனக்கு டெலிகிராம்ல கொடுங்க சார். நான் டெலிகிராம் பண்ணுறேன். ஓகே சார். நீங்கள் மெசேஜ் பண்ணுங்க சார். உங்கள் டெலிகிராம் ஐடி எப்படி சார் வரும்? எனக்கு டெலிகிராம் ஐடி நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணி சொல்றேன். பண்ணிடுங்க சார். பண்ணிடுங்க சார். ஓகே 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 சார். சார் சத்யராஜ் சார் ஒரு டவுட். எஸ் சத்யா சொல்லுங்க. டவுட் சொல்லுங்க. சார் இப்போ நம்ம கான்ட்ராக்ட் ட்ரேடிங்ல வந்து இந்த வால்யூம் எவ்வளவு ட்ரேட் ஆச்சுன்ற இன்ஃபர்மேஷனை ரீட் பண்ணுவோமா சார்? இல்ல அது இம்பார்ட்டண்டா? அது ஒன் மோர் பாயிண்டா நீங்க வச்சுக்கோங்க. உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் பட்டுதுன்னா அவ்வளவுதான். அதை பத்தி நம்ம யோசிக்கிறீங்க. ஹை வால்யூம் நோட், லோ வால்யூம் நோட் நோட் பண்ணிக்கலாம். தப்பு ஒன்றும் கிடையாது. பட் ஹை வால்யூம் நோட், லோ வால்யூம் நோட் எப்படி பாக்குறதுன்றத நாளைக்கு நான் சொல்றேன். அது இந்த ப்ரொஃபைலோட பார்க்கும்போது வேற மீனிங் வரும். அது வேற மாதிரி பார்க்கணும். சொல்லுங்க நிவாஸ். இந்த பாயிண்ட் நாளைக்கு ஞாபகம் படுத்துங்க சத்யா, நான் மறந்துடுவேன். ஷூர் சார், கண்டிப்பா. சொல்லுங்க நிவாஸ். சார் டிஃபரன்ஸ் பிட்வீன் அமி புரோக்கர் அண்ட் திஸ் கோ சார்ட்டிங் சார். ஒன்றும் இல்லை சார், இது வெப்சைட்ல பார்த்துக்கலாம். அதுக்கு வந்து சிஸ்டம் வேணும், சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண சிஸ்டம் தூக்கிட்டு போகணும். ஓகே ஓகேங்களா? இது நம்ம எங்க இருக்கிறோமோ அங்கேயே வெப்ல லாகின் பண்ணி பார்க்கலாம். இதுதான் எனக்கு கிடைச்ச ஃபர்ஸ்ட் இது. இதை தவிர இன்சைட்டா பாத்தீங்க அப்படின்னா அமி புரோக்கர் வந்து நம்ம 50 சார்ட்ஸை யூஸ் பண்றதுனால 50 சார்ட்ஸ் வந்து அவங்க ஒரு மாதிரி டிசைன் பண்ணிருக்காங்க ரெஃபரன்ஸ்லாம். ஓகே, அந்த ரெஃபரன்ஸ்லாம் நமக்கு அவைலபிளா இருக்கு. கிளியருங்களா? ஓகே சார். ஓகே, இதுதான் வந்து பேசிக்கா இருக்க விஷயம். இன்னொன்று வந்து இந்த 50 சார்ட்ஸ் அவர் எப்படி உதய் எப்படி டிசைன் பண்ணிருக்காருன்னா, இந்த உங்களோட ஸ்கிரீன் சைஸுக்கு ஏற்ற மாதிரி இங்க டிபிஓ வரா மாதிரி அவர் டிசைன் பண்ணிருக்காரு. ஓகே சார். இப்போ இந்த ஸ்கிரீன் வந்து 27 இன்ச்சா இல்ல 14 இன்ச்சோ, இப்போ நான் யூஸ் பண்ற இந்த மானிட்டர் வந்து 27 இன்ச். ஓகேங்களா? இப்போ இந்த 27 இன்ச் ஓபன் பண்ண உடனே டிஃபால்ட் டிஸ்பிளேல இந்த டிஸ்பிளே சைஸுக்கு ஏத்த மாதிரி என்ன பண்ணிட்டோம்னா இந்த டிபிஓவை ஆட்டோ செட்டப்பா அவர் கொண்டு வந்திருக்காரு. ஓகே, புரியுதுங்களா? ஓகே சார். இப்போ நீங்க 14 இன்ச் யூஸ் பண்ணா அதுக்கு ஏத்த மாதிரி டிபிஓ சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கும். 1.5 அப்படின்னு வரும். ஓகே ஓகே, அதுக்கப்புறம் நமக்கு வேணுன்ற மாதிரி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி டிபிஓவை ரெடியூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ எவ்வளோ அளவுக்கு டிபிஓ ரெடியூஸ் பண்ணி பார்க்கணுமோ அந்த அளவுக்கு ஆக்ஷன்ல கொஞ்சம் கிளாரிட்டி இருக்கும். ஓகே, அது இப்போ உங்களுக்கு புரியாது. ஆக்ஷன் நல்லா டீப்பா நீங்க லேர்ன் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப நீட் அண்ட் கிளீனா இங்க புரியும். இந்த ஈச் அண்ட் எவ்ரி ரெஃபரன்ஸ் வந்து எனக்கு உங்களுக்கு அப்கமிங்ல நீங்க நல்லா டீப்பா லேர்ன் பண்ண உங்களுக்கு அது இம்பார்ட்டன்ஸா இருக்கும். இப்போ ஒரு பேஜ்ல நான் இந்த ஒரு ப்ரொஃபைல் மட்டுமே வச்சு பார்ப்பேன். ஓகேங்களா? அப்போ எனக்கு டிபிஓ ரெடியூஸ் ஆகும். இப்போ இப்படி அட்ஜஸ்ட் பண்றதுக்கு இங்க எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதுதான் எனக்கு என் சைட்ல இருந்து கொடுக்கக்கூடிய மெயின் 2 ரீசன். ஓகேங்களா? அதர் எண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா கோ சார்ட்ல நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோ சார்ட்ல வந்து அவங்க வெப் பேஸ்டு டிசைனாக்க அவங்க வந்து ஒரு டிஃபைன்டு ரெஃபரன்ஸ் மட்டும் நமக்கு கொடுப்பாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த இடத்துல நம்ம வந்து டிபிஓ வந்து அவங்க வந்து ஆட்டோ டிபிஓனா அந்த ஆட்டோ டிபிஓக்கு ஒரு மாதிரி கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க கொண்டு ஒரு ப்ரொஃபைல நான் ஜூம் பண்ணிட்டு இங்க கொண்டு போறேன். இப்போ இந்த டிபிஓ இருக்குங்களா? இப்போ இந்த ஏ பாருங்க 1537.35
1536.15 ஓகேங்களா. அப்போ எவ்வளோ இருக்கு நமக்கு 65 + 75, ஸோ ஆல்மோஸ்ட் வந்து 1.40க்கு அவங்க டிபிஎஸ் செட் பண்ணியிருக்காங்க. 1.40 ஒரு டிபிஎஸ் செட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. இப்போ எனக்கு டிபிஓ இவ்வளோ அதிகமாக வேணாம் அப்படின்னா இந்த ஆட்டோ டிபிஓவை நான் ரெடியூஸ் பண்ணிட்டு இங்கே போயிட்டு நான் என்ன பண்ணலாம், ஒரு லெட்டருக்கு எனக்கு 0.25 தான் நீ கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கேற்ற மாதிரி என் டிபி அங்கே மாறிடும். அப்போ நான் அங்கே போயிட்டு அவனை நல்லா ஜூம் பண்ணிட்டு நான் பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம இங்க வந்து இப்படி நம்ம மேனுவலா மாத்துற மாதிரி இருக்கும். ஓகே சார். இதை தவிர ஒரு வேற ட்ரேடருக்கு வேற எதுவும் ரீசன் வேணாங்க. இந்த ரீசன் போதும் ஓகேவா. மற்றதெல்லாம் அவங்க நாலேஜ், அவங்க ஸ்கில். ஸோ ரெஃபரன்ஸ் வரைஞ்சி பார்க்கறதுன்றது ஒரு நாலேஜ் ஓகேங்களா. ப்ரொஃபைல் மட்டுமே பார்த்து ரெஃபரன்ஸை கண்ணில் கேட்ச் பண்றது அவங்களோட ஸ்கில் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகும் ஓகேங்களா. அது ஒரு சிலர்லாம் பெல் டிபிஓலாம் யூஸ் பண்ணுவாங்க. பெல் டியூப்லாம் ரெஃபரன்ஸோடயே வரும். ஒரு 15,000 ரூபாய் கொடுத்து அவன்கிட்ட சாப்பிட்டு வாங்கினா வெறும் ப்ரொஃபைல் மட்டும் கொடுப்பான். 30,000 40,000 கொடுத்து வாங்கினா ரெஃபரன்ஸோட சேர்த்து கொடுப்பான் ஓகேங்களா. அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லைங்க. மோர் ரெஃபரன்ஸ் கிவிங், மோர் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே, வேற அவ்வளவுதானே. ஓகே சரி, ஓகே லஞ்ச் டைம் ஆயிடுச்சு. எல்லாம் நேரத்துக்கு சாப்பிட்டுட்டு வெயிலுக்கு எங்கேயும் போகாம ரெஸ்ட் எடுங்க. இந்த கான்டெக்ட் மட்டும் 2-3 சார்ட்ல மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நாளைக்கு செஷனுக்கு ரெடியா வந்துருங்க. ஓகே, நாளைக்கு ஷார்ப்பா 10:35க்கு செஷன் ஸ்டார்ட் ஆயிடும். 10:15க்கு நான் வந்துருவேன் ஓகேங்களா. ஸோ நாளைக்கு ஏன்னா சண்டே ஃபேமிலி டைமும் பார்க்கணும்ல எல்லாரும். ஸோ எக்ஸாக்டா நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸாக்டா 10:30 ஆமா 10:30க்கு வந்துட்டீங்கன்னா 11:30 க்ளோஸ் பண்ணிடலாம். 10:30 வரது முக்கியம் இல்லை, 11:30 க்ளோஸ் பண்ணி. ஓகே ஓகே, ஹேவ் a nice day, பை பை. ஓகே, அப்புறம் வேற யாரும் டெலிகிராம்ல ஆட் ஆகல, இந்த குரூப்ல மார்க்கெட்ஸ் இன் ப்ரொஃபைல் குரூப்ல ஆட் ஆகலன்னா எனக்கு டெலிகிராம் வந்து இந்த சாட்ல டைப் பண்ணிட்டு நீங்க எக்ஸிட் பண்ணிக்கோங்க. நான் இந்த சாட்டை பார்த்துட்டு நான் இங்க ஆட் பண்ண ஆரம்பிச்சிடுவேன் ஓகேங்களா. ஸோ யாராவது இன்னொரு மார்க்கெட்ஸ் இன் ப்ரொஃபைல் அந்த குரூப்ல மெம்பர் ஆகல அப்படின்னா இங்க டைப் பண்ணிட்டு நான் மெம்பர்ல ஆட் பண்ணுவேன். அப்போ உங்களுக்கு ஈஸியா நெக்ஸ்ட் செஷன் எப்போ இருக்குன்றது உங்களுக்கு. ஏன்னா நான் வந்து ஓப்பனா சொல்றேன், நான் வந்து ப்ரையாரிட்டி வந்து இந்த மென்டார்ஷிப் தாங்க கொடுக்குறேன். இந்த குரூப்பை வந்து இங்க வெபினார்லாம் வந்து சஜஸ்ட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த குரூப்போட ஓனர் வந்து என்னோட வைஃப் தான். அவங்க வந்து வெபினார் இங்க சஜஸ்ட் பண்ணி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இந்த குரூப்புக்கு வந்து ஒரு கோஆர்டினேட்டர் இருக்காரு, அவர் வந்து சிம்பு விநாயக்னு சொல்லிட்டு அவர் இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காரு. இவங்க 2 பேர் தான் குரூப்ல வெபினாருக்கு வந்து ஷெட்யூல் ப்ரிப்பேர் பண்ணி என்னை பிடிச்சி உட்கார வைக்கிறது ஓகேங்களா. இவங்க 2 பேரையும் பிடிச்சிங்கன்னா என்னை பிடிச்சி உட்கார வச்சிடலாம். ஓகே, சீக்கிரம் சொல்லிட்டேன் சரிங்களா. நீங்க டெலிகிராம் ஐடி கொடுத்தீங்கன்னா நான் ஆட் பண்ணுவேன். ஓகே ஓகே கிளியருங்களா. ஓகே சாட்ல டெலிகிராம் ஐடியை டைப் பண்ணிட்டு நீங்க எக்ஸிட் பண்ணிக்கோங்க, நான் ஆட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.